பிரபாகரனை பின்பற்று, பிறந்த உன் மண்மேல் வையடா பற்று. பிரபாகரனை பின்பற்று, பிறந்த உன் மண்மேல் வையடா பற்று. பிரபாகரனை பின்பற்று. தாய்மண்ணின் பிள்ளையாய் தலைவன் பிறந்தான், தமிழீழ மாளிகை வாசல் திறந்தான். தாய்மண்ணின் பிள்ளையாய் தலைவன் பிறந்தான், தமிழீழ மாளிகை வாசல் திறந்தான். பாய்புலி படை கொண்டு களமிசை நின்றான், பகைவனை பந்தாடி பந்தாடி வென்றான். பிரபாகரனை பின்பற்று, பிறந்த உன் மண்மேல் வையடா பற்று. பிரபாகரனை பின்பற்று. ஆரம்பிப்போம். படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் நாட்டுப்பற்றாளையும் நினைவு கூர்ந்து ஆவணக்கம் செய்வோம். உதவி செய்வோம். Sivarathan Magadina, General South Lake. Ratnam Webben Inventory. All Indra Blues Plate. Anandrajan Blues Plate. Tirupunaran Blues Plate. Kadaran Blue Sports Committee. Radhakrishnan, Worldwide Venus Committee. Mohan, Valven Nalambur Changa. Asigaran, Valven Nalambur Changa. Suliatika. Mohan Valven Nalambur Changa. Mani Valven Nalambur Changa coordinator. So very good. Anto Valve Blues. Nirmala Valve Blues. Kobe Valve Blues. Zelensky colleague. And Jeevan BTF secretary and Blues Kodavla football coordinator. Prashant VNS secretary. Sivapriyan Valve Makana. Udayan Lucian Travel Football Club. Aloysius Minority Football. Hanay Football. Satya Kodavla Football. Thank you. Then rules and regulations. 10 teams on the from the group level rules and regulations. ஒரே குரூப்ல 2 டீம்ஸ் வந்தா நாங்க ஃப்ரீ போட போறோம். அது 4 குரூப் 2 குரூப்னு சொன்னா ஒரு குரூப்ல வரும். ஏபிஎன் வந்தா மூன்று டீம் தச்சலா ஏபிசிஎன் 3 டீம் போட்டு திச்சறோம்னா 2 குரூப்ல வரும். அடுத்து எங்க போகுதோ அங்க போகும். ரெண்டாவது வர்றது ரெண்டாவது குரூப். குல்கேக்க ஏ வந்துச்சுன்னா முதல் குரூப் ஒரு குரூப்ல வந்துச்சுன்னா பி வந்து அடுத்த குரூப்புக்கு போகும். சி வர்றது எங்க வருதோ அங்க போகும். சரி. அடுத்து 4 குரூப் பேருக்கு ஏல வர்றது டிக்கு போகும். அடுத்து பியில் வர்றது சிக்கு போகும். பியில் வந்தால் ஏயில் வந்தால் சிக்கு போகும். சாரி ஏயில் வந்தால் டிக்கு போகும். பியில் வந்தால் சிக்கு போகும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபைனலில் சாம்பியன் ஆகிற டீம் ஃபைனலில் சந்திக்கிறதுக்காக இடையில சந்திக்கக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி ஜீவன் அட்ரஸுக்கு எத்தனை குரூப் வருது? ஓப்பனுக்கு 22 டீம் 8 குரூப் வரும். 8 குரூப்னா 3 வரும். அதில் 2 குரூப்புக்கு வந்து எக்ஸன் பையன் வரும்.
ஓ that's one. ஏபிஎன் இப்போ 3 டீமையும் கொடுத்துருக்கோம் அதில் இல்லை ஒன்றுமே 2 டீம் வந்துட்டா ஏயில் வந்தால் ஹெச்சுக்கு போகும், பியில் வந்து அப்படி அந்த 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 உடலில் வரைக்க சொல்கிறேன் பாட்டுக்கு வழக்கமாக. ஓகே தேங்க்யூ. நான் 13 15 மட்டும்தான் அந்த 3 டீம் வந்துருக்கு, ஒலிம்பிக்ஸ் வந்திருக்கு. மற்ற எல்லாமே 2 தான் மேக்ஸிமம். 3 டீம் வந்தால் 2 குரூப் 4 குரூப் வரும். அதில் 4 குரூப்லேயே ஏயில் வந்தால் டிக்கு போகும். அடுத்தது தைச்சால் சியில் முதலாவது வந்துச்சுன்னா அந்த பியில் வந்தால் சிக்கு போகும். மற்றது எது இங்கே வந்தாலும் போகும். சரி, மற்றது முதல் வெல்வென்று பிடிச்ச கதையும் நன்றி. இந்திய முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த ஓப்பன்னஸும் ஃபேனஸும் இந்த டீம் மேட்ச் நடத்துகிறோன்னு காட்டுறதுக்கு பார்க்கணும். வேர்ல்டு வைட்லேயே உலகத்திலேயே நடக்கிற எல்லா டூர்னமெண்ட்லேயும் மிகப்பெரிய டூர்னமெண்ட்டாக வளர்ந்துகிறது இது கூட விழா. இல்லை முக்கியமாக நாங்கள் மற்ற டீம்ஸை கூப்பிட்டுருக்கோம் என்னென்னா நாங்கள் இவ்வளோ ஓப்பனாக செய்கிறோம்னு காட்டுறதுக்கு. அதை விட இவ்வளோ திறமையாக தமிழ்நாட்டில் டூர்னமெண்ட் நடத்தி முடிக்கலாம்னு காட்டுறதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் செய்கிறோம். போன டூர்னமெண்ட்டுக்கு இடையிலேயே நாங்கள் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறோம். ரெஃப்ரீஸ் எப்படி நல்ல ரெஃப்ரீஸை செலக்ட் பண்ணுற ஒரு வழியை கொண்டு வந்துருக்கோம். ரெஃப்ரீஸில் ரெக்கார்ட் பார்க்கணும், ரெகுலராக என்ன செய்யணும் பார்க்கணும். நியூ ரூல்ஸ் இப்போ போடுற நியூ ரூல்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். அதோட சில ரெக்கமெண்டேஷன் நாங்கள் வச்சுருக்கோம். ஆசியன்லேருந்து வச்சுக்கொண்டு ஆசிய ஒரு வெளிநாட்டு டீம் வந்து வந்திருக்கவங்க அவங்க கிரவுண்டுக்காக நின்றவங்க எங்களை சொல்லாங்களா அது இன்னும் காணா போயிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கத்தியும் வரையே இல்லை. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்த டீம் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் முடிக்கக்கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களாம் போயிட்டு இப்போ சில ரெக்கமெண்டேஷன் நாங்கள் ஆரம்பினா இந்த முறை ஒவ்வொரு டீம்ஸும் உங்களோட டீமை ரீப்ரசென்ட் பண்ண 2 பேரும் டெலிஃபோன் நம்பர் எங்களுக்கு தாங்க. இப்போ ஃபுட்பால் கமிட்டிகிட்ட அந்த நம்மளோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், இப்போ பிஎஸ்எஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம், என்னடியா கூப்பிட பார்ப்போம், மற்ற ஃபோன் வச்சு பார்ப்போம். இது வெராட்டி தான் நாங்கள் ஒவ்வொரு போவோம். 2 பேச்சு நான் கண்டிப்பாக முடிக்கணும் காண்டி. மற்ற 2வது அலோகேட் பண்ண இடத்துல கூட டீம்ஸ் நிற்க பாருங்க. இப்போ அந்த 19 டீம்ஸ் பிச் நம்பர் 9 அடி விடுறோம்னு சொன்னால் பிச் நம்பர் 9 நிற்க பாருங்க. அப்படி விட்டு போனால் ரிப்போர்ட் பண்ணிட்டு போக பாருங்க டைமுக்கு வர்றதுக்காண்டி. 2வது ஒரு பிரச்சனை வந்துட்டு வைங்க எப்படின்ற பிரச்சனைகள் வரப்போகுது. இப்போ உங்களோட டீம்ல இருந்து 2 பேரை விடுங்க. ஒன்று மேனேஜரோ ஒரு ஆளோ நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ண வேணாம். இது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது, இது நடந்துட்டு ஓகோ கொடுத்துருக்கீங்க இல்லாட்டி ஒரு ஃப்ளிப்கார்ட் ரிப்போர்ட் பண்ணிருக்கு அதை பற்றி கேட்க போறீங்கன்னு சொன்னால் ஆல்வேஸ் 2 people வாங்க. ஒன்று முக்கியமாக மேனேஜராக ஒரு ஆள் வாங்க. 10 பேர் வந்து காய்ச்சிட்டு போவீங்க, அடுத்த 10 பேர் வருவீங்க, பிரச்சனை தீர்வுடாங்க. அப்படி போய்கொண்டே இருக்கு. மற்றது ரெஃப்ரியை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நீ பட்ட பாருங்க. என்ன நடக்குதுன்னா கூட விழாக்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸ் ரெகுலாம் தான் படம் ஒன்று போயிடும். அதுக்கு முதல் கிழமை நடந்த டூர்னமெண்ட்டுக்கு இந்த கிழமைக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு அளவு நீங்கள் அப்படி விட்டீங்க, ஒரு டூர்னமெண்ட் விட்டீங்கன்னு கேள்வி இருக்கலாம். வந்து இது கூட விழா கமிட்டியால் வைக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது அவங்களுக்கு கரையாத யோசிச்சு எல்லாரும் டிசைட் பண்ணி தான் அந்த வச்சிருக்காங்க. நாங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் படம் பண்ணணும். 2 விஷயம் நடக்காத ஒன்று கீப் ஆன் சரி இல்லை நான் சொல்கிறேன். நானே பார்த்துன்னா அவர் ஓப்பன் சொல்கிறார். அப்போ நான் போய் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்தை செய்ய வேண்டிய வந்துச்சு. என்னன்னு சொன்னால் அவங்க எஃப்ஐண்ட் அந்த மற்ற லீக்ல நடக்கிற மாதிரி பார்த்து செய்யறாங்க. இல்ல அந்த லீக்லயே வந்து 2 ரூல்ஸ் இருக்கு. சின்ன பிளேயருக்கு படியாக்க தான் பண்றாங்க. அந்த 15 ரன் 10 ரன் அவங்க கொடுறாங்க. ஆனா இந்த முறை நான் தொடர்றதுக்கு முதல்ல ஒரு 1/2 hour கடைசியா சின்ன ஸ்பீச் என்ன சிஸ்டம் வந்து வேற கன்சர்ன் ஃபுட்பால் பத்தி ப்ளீஸ் என்னோட டைம் தான் பேனோட டைம் தான். ஓகே ஐடியாஸ் கொஞ்சம் தேவை. Shall we start the draw? Yep. Okay, நீ happy எல்லாரும். Under 7 early team வந்திருக்குது. Blues ல இருந்து 2 டீம், Blues Dark and Blues Light, Singing Fish, Sunrise, Sarai Tamils, Mahajana and Olympic. Early team. So ஏற்கனவே புதிய என்ன சொன்ன அந்த ரூல் அப்ளை பண்ண ஒரு குரூப் வர மாட்டாங்க. 2 குரூப் போட்டுருக்கோம். ஓகே ஒரு ஆள் மெட்டர் கிளப் இந்த ஆள் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஹெல்ப் பண்ணீங்களா ப்ளீஸ்? வந்து எடுத்துட்டு போறா ரெண்டு நடுவில் கொடுத்தா ஈஸியாக நான் உங்களுக்கு வர காசு ஒரு சின்ன ஜாங் போய் ஃபிட் Blues Light. A1 ना A1 Blues Light. Blues Light. Next one B1 ना. Naveen. Onode. 3. Number 3 Singing Fish. B1 Singing Fish. Next one A2 Oh, A2. 5. Number 5 Sarai Tamils. Sarai Tamil B2. B2 Four. Number 4 Sunrise. Sunrise B2. A3 now. Number 1. Number 1 Blues Dark.
ஏற்கனவே வந்தபடியே அந்த குரூப்பை மாற்றி போடுறோமா? பிக்கு போங்க. ஓகே அப்படி இருக்க கேட்டுட்டு போங்க. B3 Number Blues 7. Stars. இப்போ A3 A3 Number 7. Olympics. Olympic A3 And A4 again, yeah. Number 6. Number 6 Mahajana. Mahajana A4 கடைசி sorry முடிஞ்சதா? சரி. sorry ஓகே. Okay. ஒரு ரெண்டு போட்டோ எடுக்க போறீங்களா? அது எடுங்க, எனக்கு படமே இதுக்கு பண்ணணும்னா எடுக்கலாம். குரூப்ல போடுவேன். அப்ப போட்டோ Group A Blue Slide, Saray Tamils, Olympics and Mahajana. Group B Singing Fish, Sunrise and Blue Dog. Thank you. Next one again 7 number 7 ah. Double மில்ல under 9. Blues, Singing Fish, Olympics Blue. Oh, இங்க Olympics ரெண்டு டீம் போட்டுருக்காங்க. Olympics Blue and Olympics White. Tap and Sunrise and Challenge Hill. Good team. Under 9. Good team. ஒலிம்பிக் மட்டும் தான் 2 டீம் போட்டுருக்கேன். Olympic மட்டும் 2 டீம் போட்டுருக்கு. Please ஒரே கொடுத்துருங்க. Number 3 Olympics Blue. A1 Olympics Blue. Number 3 A1 Olympic Blue Number 3 Thank you. Number 2. Number 2 Singing Fish. B1. Number 5. Number 5 TAB. Tamil 7. Sorry. You not put again. No, not put again. Number 7 Number 7 Challenge Hill. A1. A1 Challenge Hill. Next B1. Number 8. Number 8 Gnanamurugan. B1 Gnanamurugan. Number 2. Number 2 Singing Fish. A2 Singing Fish. Number 5 TAB. Tap. B2 Tap. TAB. Tap here. Number 1 Number 1 Blues. Blues B3. A3 A3 sorry. Number 4 Olympics White. Olympic White. இது நான் இருக்கு. அப்ப அடுத்த ஒலிம்பிக் ரெட் எங்க போடுவோம்? ஒலிம்பிக் A4 ல Olympics Blue. ஒலிம்பிக் ப்ளூ சாரி. A4 ஒலிம்பிக் ப்ளூவை Aல போடுறோம். அடுத்த கடைசி டீம் அங்க போடுறோமா? Olympics Blue அப்படி. Number 6. Number 6 is Sunrise. Sunrise B4. Correct the ball, please. Take the ball. Singing Fish, Blue, Olympic Blue. Olympics Blue. Group B, Gnanamurugan, Tap, Olympics White and Sunrise. Okay. ഇങ്ങോട്ടാ. മുമ്പ് കഴിഞ്ഞോട്ടാ. Under 9, 9, 9. Under 11 Nine. 19 so 19. Under 9, under 11, 9 teams. Blues, Singing Fish, Red, Singing Fish, Yellow. 2 team போட்டிருக்காங்க அதுல. Olympics Blue and White. அவனே 2 team போட்டிருக்காங்க. தாயம் FC 1, MTSC, KATC, ஞானமுருகன். 4 group. இருக்கா? 4 group. 1 second. 2 team 2 group போட்டிருக்காங்க. 2 group தான் போட்டு. under 11 எத்தனை group? under 9 9 teams. 9 teams இருந்தா ஒரு ரூல் வைக்கல அது 5 நாள் 4 3 7 9 10 14 15 19 மேட்ச் வைக்கல அது
ஒன்றுலையோ ஒவ்வொரு மேட்சில் 2 மேட்சில் போடுறது ரெண்டு மேட்ச்ல போயிருக்கீங்க ஒரு கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல போயிருக்கீங்க Good match இருக்காது. இல்ல, அது 9 டீம் வருது. 4 குரூப் இல்ல 4 குரூப்னா 3-2-2 போட்டுட்டு ரெண்டு match அந்த extra match. போட்டுட்டு சாரி மினிமம் 3-2 போட்டு குரூப்புக்குள்ள 3 போடுங்க. ஏ குரூப்புக்கு 3 மற்ற 3க்கு 2 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு டீம் மட்டும் வெளியில வரும். அது குவார்டர் ஃபைனலுக்கு இல்லை 4 குரூப் போட்டால் 2 குரூப்பில் போட்டு போட 19 மேட்ச் கஷ்டம் என்ன 19 ஓகே ஓகே ரைட் 4 குரூப் தட்ஸ் 7க்கு போகும். ஓகே இல்ல ஏ குரூப்புக்கு 3 மற்ற பிசி டிக்கு 2 போடுங்க. XYZ round. XYZ 2 போடுங்க. அப்படி இன்கேஸ் டீம் வந்துட்டா எடுக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட் You have planned to take another team to வந்து எடுப்பீங்களா? XYZ 2 Okay. With the permission of that other two teams. Yeah, உங்களோட ஒரு மெட்ரோ இன்ஃபர்மேஷன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு குரூப்லேயும் 2 டீம் போட போகிறோம். ஒரு முதல் குரூப்பில் மட்டும் 3 வருது, மற்றதில் XYZ போடுறோம். இன்றைக்கும் யாரும் என்றபடி நாங்கள் சொன்னால் அந்த குரூப்ஸ் எடுப்போம். இந்த குரூப்புக்கு மட்டும் அண்டர் 11க்கு மட்டும் என்ன மேட்சஸ் நடத்துறது ஈஸியாகிறதுக்கும் டூர்னமெண்ட் நடத்துறது ஸ்மூத்தாக போகிறக்கானையும் பார்க்குறோம். இந்த குரூப்பில் மட்டும் அண்டர் 11ல் விளையாட்டு வந்தால் நாங்கள் டெவரியமாக தான் எடுப்போம். ப்ளீஸ் பாஸ் இன்ஃபர்மேஷன் அண்டர் 11ல் யாரும் டீம் வந்தால் மற்ற டீம்ஸுக்கு சான்ஸ் இல்லை. வேற டீம் ஒரு செஞ்சோய் வேற டீம் டிக்கு போகும். முதலாவது வர டீம், ரெண்டாவது வர பிக்கு போகும், மூன்றாவது வர சிக்கு போகும். அந்த ஆர்டர் படி போகுமா? கிளியர் இல்லாட்டி கிளியர் பண்ணி கொள்ள மாதிரி இந்த கிளப்ஸ் ஆன் டிக்கு போகும், அப்புறம் பி வரும், அப்புறம் சி வரும். அப்படியே டீம் வந்துட்டா உங்களுக்கு அடிச்சு ஃபங்க்ஷன்ஸ் தான் எல்லாம் வரும். Okay. உள்ள உள்ள அப்படி இல்லையா நோ. Right, shall we start? எல்லாத்துக்கும் One second. சொல்லுங்க. இல்ல நான் என்ன இப்போ பெர்மிஷன் கட்டு வச்சீங்கன்னா இப்போ அண்டர் 11ல பார்ட்டிசிபேட் பண்ண டீம்ஸ் உங்களுக்கு கன்சென்ட் ட்ரா முடிஞ்ச பிறகு இல்ல போய் கன்சென்ட் எடுத்துட்டா திரும்ப போகுது. யா போதர் 3 ரெண்டு சொல்றாரு டீம் தானே சொல்லணும். இருக்கல இங்க பார்ட்டிசிபேட் பண்ண டீம்ஸ் இருந்தா அந்த கன்சென்ட் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்ப இங்க இல்லாதாட்கள் சொன்னா சிங்கிங் பீச் ஒலிம்பிக்ஸ் இருக்குறியா? நம்ம அப்படி செய்யறாங்க. நான் நம்மளால செய்யறாங்க அப்படி. அந்த பெரிய இஷ்யூ இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னொரு டீம் வரல பிள்ளைங்க. ஓகே 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 then we start now. Under 11 அண்டர் 11 E1 Number 5. number 5 Olympics white. First one you want. ரைட் Number 2 singing fish red. B1 English red. Yes. C3 MTSC. NPSC C3 Number 1. Not C1. C1 yeah sorry Not sorry. C3. D1 number 1 na? Number 1. Thank you. Number 1 blue. Olympic blue ah Blue. No, just blue. blue sorry yeah. Oh, na. Okay sorry. Next one please. A2 6. A2 number 6 Thaium FC. Wait yeah அதான் ஒரு நிமிஷம் Sorry. இது 9 So Thaium take the Thaium FC. சிங்கிங் இஸ் ரெட் வந்து இதுல 3 வரும் 2 வரும் மட்டும்தாங்க. சிங்கிங் இஸ் ரெட் வந்து பிஏ இருக்கு. ஆனா சிங்கிங் இஸ் அடுத்தது வந்து குரூப் சிக்கு போகணும். அப்ப C2 சிங்கிங் இஸ் ஒலிம்பிக் மெட்டல் டீமும் சிங்கிங் இஸ் மெட்டல் டீமும் வேற இல்ல. அது ரெண்டும் இப்போ போடுவோம். புரியுதுல ஏன் ஏல வந்தா டிக்கு போகணும், பில வந்தா சிக்கு போகணும். பில சிங்கிங் இஸ் ரெட் இருக்கு, ஆனா அது சிக்கு போகும். ஏல ஒலிம்பிக் ஒயிட் இருக்கு, ஆனா ஒலிம்பிக் ப்ளூ வந்து டிக்கு போகும். D2 ல போடுங்க. ஒலிம்பிக் ப்ளூ Olympics blue. ப்ளூ போடுங்க. குரூப் பில சாரி குரூப் சில சிங்கிங் இஸ் Yellow. சிங்கிங் ஜெலோ இல்ல இங்க போடுங்க. சிங்கிங் ஜெலோ யா அப்ப இருக்க ரெண்டு டீமே ப்ரோ போடுவோம். அது முதலாவது வந்து பிக்கு போகும். yellow நம்பர் கடைசியா சொன்ன நம்பர் 9. கடைசி அடுத்த நம்பர் 9 number 9. ஞானமுருகன். ஏன் அதே நீங்க அடுத்தது இல்ல அப்படியே நம்ம 9 பேர் வராதுன்னு சொல்லிட்டேன். sorry 9 ஆ 9 நானி 9 Next one. Oh.
B2 ல வரப்போகுது. அடுத்து வரும் Number 4. Number 4 Olympic blue நாங்க இதே போட்டுட்டோம். போட்டுட்டோம். அடுத்து இன்னொரு எடுங்க. அடுத்து எடுங்க. Oh, six. Number 6 ம் போட்டுட்டோம். Number 6 six போட்டாச்சு. தாயம் sorry. தாயம் அப்ப அதுல வரும். B2 ல தாயம் வரும். அடுத்து இருக்கிற டீம் Three. KTC. number 3 யா? அது எடுத்துட்டு வைக்கிறேன். மற்ற போட்டா KTC தான் number. என்ன டீம் எடுத்து நம்பர் 3 என்ன டீம்னு சொல்லி போட்டு சொல்லுங்க. Number 3 is singing fish. வேணும் மற்ற டீமுக்கு சான்ஸ் இல்லாம வாங்கி போடணும்ன்றதுக்காக நாங்க B4 ல ஒலிம்பிக் என்ன சொல்லுங்க? Olympics white. ஒலிம்பிக் ஒயிட் போடுவோம். ஓகே தானே? அதில் என்ன ப்ராப்ளம்னா you have to play first match. இல்ல உண்டா வேற இல்ல தானே. ஒரு group. ஒரு குரூப்ல வேற இல்ல. மாத்தி தான் போறோம். அதான் மாத்தி போறோம். இல்லண்ணா A B மூண்டா இல்லடி ஒலிம்பிக்ஸ் ப்ளூவும் ஒயிட் அல்ல மற்றது இல்லையா? மாறிட்டோம். ஒலிம்பிக் ப்ளூ, ஒலிம்பிக் ஒயிட், ஒலிம்பிக் என்ன டீல நான் லோன் ஒலிம்பிக் ரேட் இருக்குல்ல மேல. ஓ யா A1 ம் C1 ம் D1 ம் இது சரி. ஓகே பண்ணு. ஒரே குரூப் பண்ணா தான் அப்படி. ஓகே நீங்க ஓகே. Olympic. இப்போ எடுக்கிறது பொறுங்க வர ஒரு நிமிஷம். இப்போ எடுக்கிறது A4 ஆ? A4 A4 ஒலிம்பிக் ஒயிட் வந்தா இல்ல. எத்தனை? Number 11. ஜோய் நம்பர் 11 ஆ? Number 11 Lucian Devils. லூசியன் டபுள். அடுத்தது D4 ஆ? Number 10. D4. Sunrise. D4 யா. இதுல எக்ஸ போடுறியா? அதுல X போடுறேன். குரூப் C4 ல. இந்த வாசிக்க பாருங்க. Olympics blue, NTSC, CS Silver France, Lucian Devils. Group C. Group B Singing Fish Red, Saleh Tamil, Scott B, Olympic White. Group C KITC Blues, Singing Fish Yellow. Group D Olympics Red, Yana Murugan, Northampton Tamil Sports and Sunrise. Number 6. சொல்லணுமா இல்ல அந்த 50 என்ன? That's why I didn't tell you. இல்ல ஆள் முடிஞ்சு Under 15. Under 15 all group. Group. Silver, blues, Singing Fish, Olympics blue, Olympics white. Kayam FC, Sunrise, Lucian Tamils, Challenges blue, black and orange. Challenges black and orange. Tap, Yana Murugan blue and Yana Murugan yellow and Scott B. So இதுல மூன்று டீம் வருது doubles. நான் ஒரு ஸ்குவாட் நடந்தது. Number 6. Ready? Number 6. Number 6. நம்பர் 6 Kayam FC. காயம். B2 number 5. B1. B1 sorry. B1 number 5. Olympics white. C1 number 2 blues. 11. Group B1 11 TAB. TAB. A2 Number 8. A2 number 8 Lucian Devils. 13. B2 number 13 Yana Murugan yellow. ஞானம். 7. C2 number 7 Sunrise.
D2, number 3, singing fish. Yeah, right, okay. A3, number 12, Nanamurugan blue. Okay, ஒரு இல்ல இது வந்து C3க்கு போகுமா? ஞானமுருகன் ஜெலோ பி குரூப் B ல இருக்கக்கூடிய குரூப் C க்கு போகுது. ஞானமுருகன் ஒரு சமாவர இல்ல என்னடா சிக்கல் உண்டு. ஃபைனல் டீம் A குரூப்ல 4, A குரூப்ல 4, D குரூப்ல 4. இங்க 3 வரும். 3 வரும். ஆனா ஒலிம்பிக் ஒயிட்டும் ஞானமுருகன் ஜெலோவும் குரூப் B ல இருக்கிறபடியா ஞானமுருகன் ப்ளூவும் ஒலிம்பிக் ரெட் என்ன ப்ளூ ஒலிம்பிக் ப்ளூ சாரி ஒலிம்பிக் ப்ளூவும் சிக்கு வர வேணும். நாங்கள் சன்ரைஸ் அங்கே போட்டுட்டோம். சாரி ரெண்டாவது சன்ரைஸை போட்டுட்டோம். சன்ரைஸை நாங்கள் எடுத்து எதுதானே போட எது நியரஸ்ட்டில் போடுவோம். என்ன இப்போ என்ன டிக்கு போடுவோம். சன்ரைஸ் 3க்கு D3ல சன்ரைஸ் D3ல சன்ரைஸ் C2ல ஞானமுருகன் ப்ளூ அதான் முதல் எடுத்துருக்கோம். நாங்கள் அப்படியே வெட்டி மேலே போட முடியும். ரைட் அது கீழே ஒலிம்பிக் ப்ளூ சரிதான். இப்போ நாங்கள் A3 எடுப்போம். அது 3 சிங்கிளும் வந்து 3 டபுளும் வந்துட்டு தானே எது எங்க நிற்கிறது எடுக்க பாப்போம். இல்ல சாரி ப்ளீஸ் எடுக்காங்க சொல்றாங்க. என்னடாது இப்போ ஞாபகம் வந்துட்டா ஏல போட்டா டியில் போடணும், பியில் போட்டா சியில் போடணும். பியில் போட்டு சியில் போடுறதுக்கு இடம் இல்லை சொல்கிறவங்களா இல்லை. பியில் 3 டீம் தான் வரும். குரூப்பில் 3 தான் வரும். அது 3 வந்துட்டுது. மறுபடியும் அதில் போட இல்லாது. சேலஞ்சுகளில் ஏலையும் டியிலையும் தான் போடலாம். வரதை பொறுத்து போடுவோமா உங்களுக்கு என்ன விளங்குதில்ல இது வந்து நியரஸ்டா சன்ரைஸ் இதுல போட்டுன்னு சொன்னா மற்ற ரெண்டு ஃபில் பண்ண C ல B போலாம் இல்ல D போலாம். சேலஞ்ச் ஸ்கில் அங்க வரும். சேலஞ்ச் ஸ்கில் இங்க வரும். சன்ரைஸ் இங்க அதான் சேலஞ்சில் எப்படி அப்படிதான் வரும். சன்ரைஸ் D போலாம். சரி சண்டே நியரஸ்ட் நான் கால் போலாம் ஜரங்க. ஓகே அப்ப சலஜிலே போட்டு மண்டைல போடுவோம். போடும். இப்போ இன்னும் எத்தனை டீம் இருக்கு? 4 டீம் இருக்குல்ல? இல்ல 2 4 டீம் இருக்கு. 4 டீம் வரணும். கரெக்டா போட எனிவே நீங்க சேலஞ்ச் இல்ல அங்க நின்னா போடு. ஓ 4 டீம் இருக்கு ஐயா. 2 சேலஞ்ச் இல்ல மற்ற 2 இருக்கு. வேற ரோ கொடுத்து போடு. எத்தனை மெச்சண்ட் வர்றதுக்காக ரோலே போடு. ரோலே எடுத்து அது கேக்க சொல்றா பண்ணும். மேட்ச் சிவன் மார்மல்லோ படுங்க ஐயா. கதா 14 Squad B. எது நம்பர் 10 சேலஞ்சில் orange அங்க வருது. குரூப் D ல குரூப் A ல சேலஞ்சில் அடுத்தது என்ன கலர்? சேலஞ்சில் black கலர் A4 ல சேலஞ்சில் black கலர். அங்க D குரூப்லயே அடுத்து இன்னொரு டீம் இருக்குல்ல Number 1. அது அங்க வருது. லூஸ் ஆகுமா? இல்ல ஐயா D4 ஐயா இல்ல மிக்ஸ் போடுவோம். மெலடி எக்ஸ்ட்ரீம் பையே போடுங்க. என்ன ஜீவன் Under 15, 4 group A, Tayam, FC, Fusion Double, Scott B, Challenge C Black. Group B, Olympics White, Yanamurugan Yellow, Sunrise and X. Group C, Blues, Yanamurugan Blue, Olympics Blue and White. Group D, Tap, Singing Fish, Challenge C Lorraine and Yellow Bronze. Under 19, 17
17, 12 teams. 17 and 12 teams. 4 குரூப் 3 டீம் இதா ரெண்டு வந்திருக்கோம் Leader France, Blues. A1 number 2 Jeffna, Young Stars. Sorry, நான் வாட்ஸ்அப்ல போங்க. என்ன 3 டீம்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ். DK Stars Blues, Jeffna Young Stars, Singing Fish, Olympics Blue and Olympics White, Sunrise, KP Football Academy, Challenge Hill Black and Challenge Hill Orange, Greenford Stars Red, Greenford Stars Yellow, and Thai Nilam. So altogether 3 teams got double. 2 teams. Each team got 3 teams turned out. Colin ஓடி போறோம் பாத்துக்கோங்க உட்கார்ந்து பாருங்க ஓடி கொண்டு உற்சாகமாகறாங்க இதெல்லாம் சொந்த இருந்தாங்க உற்சாகம் வந்து ஓடிட்டோம் 12 teams. Number 5 Olympics White. Number 1 DK Stars Blues. DK Blues number 6 Blues Right. Number 6. C1 number 6 Sunrise. பையன் எக்ஸாங்க வரும் DK வரும் அந்த நம்ம இருக்கு எனக்கு அதே FC போட்டுக்கிறது தான் C ஓகே அந்த FC ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்ப அந்த கன்ஃபியூஷன் இருக்காது ஒரே டீமா இருக்க ஃபார்மட் இருக்கு சதே group C ல FC A and B. அந்த FC போடுறா வேற over 40 group 4 group A Sunrise Black Mighty Olympics over 50 sorry over 50 group A Sunrise Black Minor TFC and Olympics group B Blues Light Manor United B group C Manor United A and Blues Dark and Z group D Lucian Devils Sunrise Yellow and X 50 எடுப்பீங்களா 55 ல 6 டீம் 10 group Blues Olympics Sunrise Lucian Devils Blues Diamond Rainers Yep. Number 4 Lucian Devils Number 5 Blue Diamond ஈவன் ப்ளூ டைமண்ட் Olympics. foreign team இல்ல Number 3. Number 3 Sunrise 8-3 Number 1 Blues 6 Number 6 Alright by any others Alright by Rainers Okay Group A Lucian Devils Olympics Blues Group B Blue Diamond Sunrise and Rainers Blue Diamond ஈஸியா இருக்கு அந்த ப்ளூஸ்க்கு வந்து சர்வே பண்ணுறோம் ப்ளூ Okay. Open teams. 22.
ரெண்டு குரூப் வந்து CS Silver France, FC 93, Noril SB, SPC France, SPC France Matrix France, Blue Dark, Indian. இல்ல ஃபாரின் டீம் ஆறே கிட்ட வருதா ஒரு கால் இங்க 22 டீம்ஸ் இருக்கு. CS France, FC 93, Noril SK, SPC France, Blues Dogs, Blues Light, TAB, Union, UKTSU Blue and UKTSU Red, Stanley College, Mannar FC, Kingston Boys, Denton if Denmark, Blue Diamond, Young Royals Brown, Young Royals Gold, KPFC Academy, Palermo, Janamurugan, UKFC, SLE. So 3 பேர் இருக்கணும். ஓ 3 டபுள் இருக்கு. இது கொஞ்சம் சிக்கல். ஏல வர்றது ஏல ஒரு டீம் வந்துட்டா அது இந்த அடுத்த டீம் Hக்கு போகும். Bல வந்தா Gக்கு போகும், Cல வந்தா Fக்கு போகும், Dல வந்தா Eக்கு போகும். DVயும் 2 டீம் தானா? மற்ற எல்லாத்துலயும் குரூப்ல 3 டீம் வரும். DVயும் 2 டீம். ஜீவன் இவனா இவனுக்கு D லைன் E லைன் 2 டீமா? D லைன் E லைன். மற்ற போர்டன் படிக்கு போகும். ஏல வந்தா Hக்கும் என்ன ரெண்டாவது வந்தா ஏழாவதுக்கும் மூன்றாவது வந்தா ரைட். Number 12, Mannar FC. Number 19. Number 19, Palermo. அது பின்னி போடுவோம் அவங்கள. இல்ல இல்ல இங்க 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 தெரியுது. இங்க இங்க தெரியல இங்க இருக்கு. இங்க இத்தாலியில போடுவீங்கன்னா இங்க ஒரு Number 4, PR in one. BALA RR node ஓடுவீங்க. RR node. Number 4. இல்ல அவங்க அதுல அப்படிதான் போட்டு அவங்க அப்படிதான் போடுவாங்க. ரைட் நான் இத்தாலியில இருந்து வரேன். sorry. அவ சரியா போடுவான். ஐயா 12 டீம் தான் தெரியும். DALERMO. அந்த ரெண்டா இருக்கு ஒரு ரைட். அவங்க இங்கிலீஷ்க்கு இங்கிலாந்து அப்படியே மாத்தி பாருங்க. சிக்கு number 4. நம்பர் 4 ஜோய். C number 4 SPC France. Number 21. France team. Number 21 Abin bela போறீங்க. UKFC. Abin bela போறீங்க. இல்ல local team. Local team. SPC France. இல்ல SPC France France team. எஸ்பி ஜீவன் ஓ அது France. அது பிரான்ஸ். அங்க அங்க மேல போட்டீங்க பெரிய அது இங்க இதுல போட்டீங்க. எஸ்பிசி பிரான்ஸ். France வெந்தி போறதா. முதல்ல foreign team அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க. வழியா அப்படியே போ போமா அப்படியே போமா. ஆனால் 4 கிரவுண்ட் ஆனா ஃபாரின் டீம் இதுல 5 6 இருக்குன்னு 6 போறீங்க. இதுல மூண்டாவதா போடுங்க. குரூப் சில மூண்டாவதா போடுங்க எஸ்பிசிய. 3 ஐட்டாங்க. ஆ அது மூடுதான். அடுத்து Number 1. Number 1 CS Unilever France. ஓ அதே மூண்டாவதா எதுல வருது? சாரி இங்க வருது. Ruby. குரூப்ல ரெண்டாவதா போடையா. 2 டீம் தான் வரும் அந்த குரூப்புக்கு. FR ன்ற ஓட்டிங்க. அடுத்தது F1 ல 22 SLE. SLE from one team இல்லையா? இல்ல நீங்க செட்டிங்
Number 2. Number 2. Number 2. FC93. அது பிரான்ஸ் தான் மூன்றாவது போடுங்க. Next one. Number 5. Number 5, Blue Star. Number 11. 82. அட்ஜஸ்டர் எடுக்கும் சரி. 82, number 11, Stanley College. 6. B2, number 6, Blue Slide. சரியா பொருந்துதா? இங்க முதல் ப்ளூ சொல்லிட்டு Blue Star வந்து எச்சில் வந்தால் இங்க எச்சில் வந்தா ஏக்கு வரணும். ஏக்கு வரணுமா? ப்ளூ சைட் ஏக்கு போடுங்க. B2 திரும்ப எடுங்க. Oh, sorry. ரைட் ஓகே. Number 18. Number 18, KPFC Academy. இது ஒரிஜினல் தானே என்ன? Siva. Number 9. Number 9. UK is UKTSU Blue. 20 பவுண்டமா? ஓ UKTSU Blue. இதுல வந்திருக்கு 14. கீழ வந்துருக்கா? சீல வந்திருக்கோம். 14. Number 14, Denmark team. அது திருப்பி கொடுங்க. Bantam I Denmark. எதுக்கு வருது? அதுக்கு அது முன்னாடி வராதய்யா. அதுல தான வருது. அதுலயே போடுங்க. Group D. D2 க்கு தான வருது இப்ப. Bantam D2 க்கு போடுங்க. அது ரெண்டு டீம் தான் வரும். D யும் ரெண்டு தான் வரும். Denmark. 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 Bantam If Denmark. Tandem DK ன்னு போடுங்க. ஒரு ஆள். The next number is 10. Number 10, UKTSU Red. வந்து வந்தோடய பாருங்க இந்த காலம் சீல சரியா வருது. சீல வந்தா இல்ல F க்கு போகும். சீல வந்தா F க்கு போகும். F ல இரண்டாவது போடுங்க. UKTSU Red. சீல வந்தபடியா F க்கு போகுதா? இல்ல இங்க குரூப் முன் குரூப்ல. UKTSU ஓ UKTSU தான். சரி சரி. எது டீம்? E1 ல வரும். ஓ எது டீம் எது? Number 8. இல்ல அது சரி. வர போறது ஐயா. சாரி. Number 8. Number 8. 8. Number 8, Junior. ஆறு போடலாம். UKFC ல ஒன்று ரெண்டு இல்லையா? போடலாமா? 20 team தானே? ஆமா. 15. Number 15, Blue Diamond. அப்புறம் 30. ரைட் ஓகே. ஒரு நிமிஷமா ப்ளூ ஸ்லைட் போட்டாச்சு. இது வித்துட்டீங்க. UKTS. ஒன்று UKTS. UKTSU வந்து. எச்சுக்கு போறோம். ஓ ஜாம் ரோல் தான் ரெண்டு வரும். எடுங்க. இப்போ எடுக்கிற போடுங்க வர. Number 16. Number 16, again, Jack Doyle Brown. ஐயோ சரியா? இல்ல Number C. நம்ம முதல்ல எங்க கிடக்கு? இதான் first time வராங்க. அதான் first C20 ல இருக்கு. அங்க போட்டா நீங்க இங்க போட வேண்டி வரும். இங்க போட வேண்டி வரும். அங்க போட இயலாது. B ல Group B ல போடலாம். B ல போட்டு அடுத்தது G ல தான் போடலாம். B ல போடுங்க அத. யங்ரோயில B3 ல போடுங்க. பிரவுன். அடுத்தது G2 ல யங்ரோயில அடுத்த கலர் போடுங்க. அதுக்குள்ள G2 G2 ல நிறைய டவுன் வேற இல்லையோ. மூணு தானே இந்த யங்ரோயிலும் ப்ளூஸும் UKTSU. இவங்க வந்து மூணு வேணா. UKTS C&IF சரி. நாம C2 க்கு பாப்போமா? C2 க்கு Number 3, Norway. H க்கு போடு. கடைசி போடணும். ஒரு சாரி NORA. HB2 போட H2 போட இல்ல இவ வர H2 க்கு தான் போகும். சாரி Norway. Thank you. NORWL. அத நோரே டீமோ W1. ப்ளீஸ் ஒரு ஆள் கரெக்ட் ப்ளீஸ். அத முண்டால போடுங்க.
அது மூணாவது போடுங்க. இதுலயா அதில் A3ல போடுங்க. H3 ரைட் ஓகே. இப்போ நான் இங்கே போவோம். எங்க C2 C2 போ C2 இது Young Royals Gold. போட்டுட்டேன். யங் ராயல் கோல்ட் அங்கே போட்டாச்சு. Number 13. Number 13 Kings and Boys. கிச்சன் போய் H2 number 7. F3ல போடணுமா? H2 இல்ல F3ல போட வேணும் முதல்ல. அதான் ஓடுது ஐயா. TAB. அடுத்த கடைசி அங்க வரும். HL 20 ஞானமுருகன். And then 8 groups. Group A, Menard FC, Stanley College, Blue Sky. Group B, Palermo, APFC Academy. B brown B group brown full B Group C, UKTSU Blue, Kingston Boys, SPC France. Group D, UKFC, Dentham Denmark. Group E, Union, CS Miller France. Group F, SLE, UKTSU Red and TAP. Group G, Blue Diamond, Young Royal Gold, FC 93. Group H, Blues Dark, Gnana Murugan, Norway Leslie. That's concluded. Okay, right. Jeevan, all yours. அவங்களுக்கு 3 டீம்ல போக பேட் அப்படி போடல இனிமே செய்யலாம். வேலைக்கு சொல்லி தான் யோசிச்சிருக்கேன். எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல இல்ல இன்னும் முடியல தான் ப்ரோ. இல்ல ப்ரோ சரி இதானா 6 டீம் இங்க இருக்கிறவங்க இப்ப நான் பேட்ஸ் விளையாடுறேன்னா அதுல எனக்கு 2 மேட்ச் விளையாடணும் ஆசையா இருக்கு கேட்கலாம். இனிமே எடுத்து போட மற்ற டீம் ஏதோ ஒன்று பாதிக்கும். இப்போ இது ரெண்டு டீமும் தப்பிடும். அதுக்கு லேட்டா கொடுக்கலாம் ஓகே. ஆனா அது 2 மேட்ச் விளையாடணும் நாங்க 1 மேட்ச் விளையாடணும் மட்டும் அப்படி கைங்க சில இது நோக்காட்டர் போய் தினால அங்க இருந்து வந்தா 2 மேட்ச் சரி வருவா ஈக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதில்ல மாவள ஈக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கதான் Vinisha. Even. Jadi ini ரைட் வணக்கம் என்ன ஒரு ஆள் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க அதான் மெயின் தான் அடுத்தடவை மாத்துறேன் நான் நிக்க மாட்டேன் இதான் மட்டும் ஓடுறேன் இதோட நீங்க போனாலே கண்டிப்பா இது இந்த வருஷம் டக்குனு சேஞ்சஸ் செய்யலாம் இருக்கிறீங்க டூர்னமெண்ட்ஸ்ல வந்து நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் இருக்குதாங்க அதை எதை பேஸ் பண்ணி நாங்க எடுக்கிறோம் கோல் ஃபேக்டர்ஸா என்ன பொறுத்த வரைக்கும் கோல் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது மேன் ஆஃப் த மேட்ச்னா ஒரு கோல் பாஸ் பண்றவங்க கூட அவன் மேன் ஆஃப் த மேட்ச் ஈவன் கோல் கீப்பரா கூட இருக்கலாம்
நான் பார்த்த அளவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா கடைசியில் யாருக்கு கோல் அடிக்கணும் அவங்க தான் கொடுக்கணும். அப்படி இல்லை. நான் பார்த்த அளவுக்கு அப்படிதான் வந்திருக்கு. லாஸ்ட் வீக்ல கூட அப்படி நடக்கல. எங்க நடக்கல. லாஸ்ட் ரெப்புதானே குடுக்குறோம் அந்த உண்மை. இல்ல நான் நீங்க அந்த கிரவுண்ட் மேன் இருக்கீங்க தானே, அவங்களுக்கு உண்மையிலே நாலேஜ் நான் அப்லோட் பண்ணி விடுறீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அவங்க ஸ்டார்ட்ல இருந்து இல்ல மேட்ச் போட்டு நீங்க ஒரு ஆள் அலோகேட் பண்ணீங்க தான் ஒரு கிரவுண்டுக்கு. அப்ப அவங்களே இன்சார்ஜா இருக்கும்போது அவங்களே கோல் பண்ண விடுங்க. இல்ல ரெஃப்க்கு வந்து ஞாபகம் இருக்காது. இப்ப நீங்க ரெஃப்ட போய் டீம் செக்ரட்டரியா கூட அவங்க ஞாபகம் இருக்காது. அது என்ன ஏன் மாத்தினது வந்து மிஷன் முந்தி வந்து ரெப் வந்து ஒரு பிச்சு வந்து 2-3 ரெப் மாறும். இப்ப ஓரளவுக்கு வந்து ஒரு பிச்சை வந்து ஒரு ரெப் டேக் ஓவர் பண்ணாருன்னா அவரே ஃபுல்லா பாக்குற மாதிரி தான் இப்ப வந்து ஒருவேளை இந்த முறை பிளான் பண்றது வந்து அந்த ரெஃப்ரி ஹோல் மேட்ச் செய்யற மாதிரி ரெண்டா கொஞ்சம் கூட பிரச்சனை தீக்கிழமை அவனுக்கு தெரியும் எல்லாரும் நீ சொன்ன போயிட்டுக்கே வாரு இன்றைக்கு அது கூட ஐடென்டிஃபை பண்ணி கொண்டே வருவான் ஃபுல்லா மேட்ச் ரெஃப் மாறும்போது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது அது ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணனும் இல்லையோ தெரியல. ஓகே ஆனா அப்படி வொர்க் அவுட் பண்ணிட்டேன்னா சக்சஸ் ஆகும். ஓகே ஆனா இப்ப நீ சொன்ன மாதிரி இல்ல கீப்பரா கூட இருக்கலாம். அதான் கீப்பரா கூட இருக்கலாம். And the question is, are you giving a best player on the final or you are giving the whole tournament? Final. Then why you are following the whole matches? Only final you are following. ஒரு கிரவுண்ட்ல நீங்க வந்து அப்படியே ஒரு மேட்ச் வாட்ச் பண்ணி சொல்றீங்களா? all matter series, all matter match. ஃபைனல் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அந்த ஃபைனல் மேட்ச் அப்படி கொடுக்கலாம். you don't need to keep the same rep. knowledge இருக்கு ஒரு ரெப் பண்றான். Then you have to go for the man of the series, man of the tournament. Yeah. That is different. Only the final match நான் டூர்னமெண்ட் நமக்கு கேளு தானே. Now man of the tournament எல்லா மேட்சும் நான் மேன் ஆஃப் த மேட்ச் man of the tournament. ஆனா அது வந்து நான் சொல்ல வரேன், இப்ப கோல் அடிக்கணும் இருக்க கூடாது. ஒரு ரெப் கண்டினியூஸா ஒரு மேட்ச் செய்ய வந்து அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு ஆள பாயிண்ட் அவுட் டிக்சன் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டான்டா அவன் எப்படி முன்னாடி தான் வருவான். நீ கோல் அடிக்கவே இல்லையே அவன் தான் மீட் பண்ணுவான். நான் சொல்றேன் இப்ப நீங்க இருக்கீங்க I think ஒரு 3-4 லாஸ்ட் இயர் ஒரு டூர்னமெண்ட்ட ப்ளே பண்ணி கொண்டு இல்ல நான் டூர்னமெண்ட் ப்ளே பண்ணல. எங்கட சைடுல பேரண்ட்ஸ் நான் சொல்றேன். ஒலிம்பிக்ஸே நான் கைக்கிறேன் ஃபைனல்ல நான் சொல்றேன். அது என்னன்னா இப்ப ரெஃப் வந்து கோல் அடிச்சவனை வந்து தேர்வு செய்யறது. ஆனா அந்த கோலுக்கு பாஸ் பண்ணி இல்ல 2 ரூல் பண்ணி எப்படி எனக்கு கொடுக்கல. அந்த பையன் அப்பா வந்து நமக்கு ட்ரபிள் தந்தாரு. அப்ப நானுமே as a coach அக்ரி பண்ணினான். நான் டிசிஷன் எடுக்கப்படாது. ஆனா most of the referees last tournament ஜீவன் I want to mention last 2 tournaments கடைசி நடந்த 3 டூர்னமெண்ட்ஸ்ல கோல் அடிச்சவனுக்கு கொடுக்கல. அப்படி நான் கோல் கொடுக்கல. நடந்த ஒண்ணு மற்ற ஒண்ணுக்கு கோல் கீப்பர் கொடுத்தாங்க. ஓகே ஈவன் இந்த क्वेश्चन இப்ப லூஸ் பண்ற டீமுக்கு கொடுக்கலாம் இல்ல. லாஸ்ட் அதான் ஒரு பிரச்சனை. என்ன பத்தி கொடுக்கலாம். ஏன்னா big argument just that is happened last week big argument. அது இல்ல லூசிங் டீம் கொடுக்கலாம். I know அப்படிதான் போனது. ஆனா the parents and managers come and argue. When the ref decides, you have to accept. The parents வந்து சொல்லலாது, yeah, my son is the best player. இல்ல அவங்க சைடுல இப்ப ரீசன்ட் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனையாண்டா சரியான ஹேண்டில் பண்ற சரியான பசங்க. ஆனா வந்து இந்த ஹோல் டூர்னமெண்ட் ஃபுல்லா ஒவ்வொரு ஃபேமிலியோடும் ஒவ்வொரு கோச்சு அந்த மேட்சோட நிக்க அந்த மேட்ச்ல வந்து தவறா அப்படி நடக்கிறது. கடைசியா அந்த ஒரு கடைசியா வின்னிங் கோல்ல சர்ப்ரைஸ் ஆகி அப்படி அவருக்கு சூஸ் பண்றது என்னோட மிஸ்டேக் நடக்குது. இந்த மிஸ்டேக் நடக்குது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க அவங்க சொல்றேன். கடைசியா கொஞ்சம் மச்சல்ல ரெஃப் பிக் பண்ற. ஆனா டீமோட டிசைட் பண்ணி கழிச்சு போட்டு தான் ஆளை அப்ப டீம்ல 2-3 பேர் சொல்லியிருப்பேன். ரெஃப் சொல்ற 2-3 பேரை பிக் பண்ண டீம் டிசைட் பண்ணிக்கணும். அப்படித்தான் இப்ப கடைசி நடந்த மேட்சுகளுக்கு எல்லாம் நாங்கள் மேட்ச் எழுதி கொடுத்துனாங்க. ஏன்னா இப்ப டீமோடையும் காய்க்கணும். டீமும் அக்செப்ட் பண்ணி அவையே ஒரு ஆளை தெரியணும். அதுக்கு பிறகுதான் அவருக்கே பிரச்சனை வந்து லாஸ் பண்ண டீமுக்கு தான் கொடுத்தவர். அது கோலிக்காக கொடுத்தவர். அது ஃபேர். கோலி கூட கொடுத்தவர். இன்னும் அதை விடுங்க. அது பிரச்சனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. இந்த மீட்டிங்ல சொல்லலாம். இந்த மீட்டிங்ல சொல்லிடுறேன். இதை நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்போ அவர்கள் சொன்னார் ஒரு சொல்லிட்டு நாங்கள் டீம்ல போய் கேட்குறாங்க பெஸ்ட் பிளேயர். அப்போ நீங்கள்
அந்த டீம்ல யார்கிட்ட கேட்டீங்க? அண்ணா சொல்றேன் ரெஃபரன்ஸ் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து என்ன கேட்குறீங்க? இப்போ லூஷத்தை என்ன வந்து கேட்குறீங்க? நான் இவரு முன்னாடி சொல்லிட்டேன் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஆளுறான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இவரு போடுவோன்னு அது கரெக்டாக இருக்கா சமயத்தில்? இல்லை இப்போ நான் நீங்கள் சொன்ன விதம் பிள்ளையாக இருக்கலாம். ரெஃபரன்னா இப்போ அவர் வந்து இப்போ சொல்கிறேன் இப்போ இன்னென்ன 3 பேரை பிக் பண்ணுறாரு டீம்ல இருந்து. டீமுகிட்டே அதில் பிளான் டீமுகிட்டே அதிலே டிஸ்கஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ 3 பேரை பிக் பண்ணுறாருன்னா 3 பேர் இருந்தால் அதில் விளையாட நாட்கள் பிக் பண்ணி தெரியும். நம்ம இந்த இவரெல்லாம் பெஸ்ட் பிளேயர் 3 பேரை பிக் பண்ணி தெரியும். 3 பேர் பெஸ்ட் 3 பேர் தெரியும். சூஸ் பண்றாரு. ஒரே டீம்ன்றோடைய விஷயம் மேனேஜரும் லாஸ்ட் மேட்ச்ல எல்லாம்னா 3 பேர் வந்தார். டென்மார்க்ல 3 பிளேயர் தான் தந்தவர். அப்ப டென்மார்க் டீம் தான் பிக் பண்ணி ஒரு ஆளை தந்தது அந்த O50 கொடுத்தது. டீமோட டிஸ்கஸ் பண்ணி தான் செய்யறாங்க. இல்லை இப்போ என்னடா இப்போ இந்த ப்ளூஸ் டூர்னமெண்ட் ஒரு நம்பர் 1 டூர்னமெண்டாக போயிட்டு அப்போ எல்லா பேரண்ட்ஸுக்கும் நல்லா விளையாடுறவங்களுக்கு இந்த கப்புகள் எல்லாம் வந்து ஒரு கட்டாயம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதை நாங்கள் இனி வேற கொஞ்சம் கவனமாக கொண்டு போனால் தான் வேறு ஒன்று. ஓகே வேற ஏதாவது கேட்டு தான் நம்ம வந்து லைக் பிளேயர்ஸ் நாம டெவலப் பண்ற அளவுக்கு ஜீவன் நம்ம டீமோட கோச்சஸ் நம்ம பிளேயர்ஸ் நம்ம கௌரிக்கிற முறையில நாங்க வந்து கோச்சஸ் நாங்க கௌரிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அதெல்லாம் பண்ணி வச்சு நாங்க பண்ணி வச்சுக்கிறோம். பிஜிஎஃப்ல சொல்றேன் வரப்போற டூர்னமெண்ட்ஸுக்கு அது நீங்க உங்களோட ஃபார்மேட்ல தான் மோஸ்ட் ஆஃப் டூர்னமெண்ட் நடக்குது. நீங்க ஒரு இன்னும் நான் இதுக்காக சொல்லல. ஏன்னா இப்போ கோச்சஸ் வந்து பிஹைண்ட் த சீன் கணக்க புஷ் பண்ண நான் எனக்காக சொல்லல. சரியா வேற ஆட்கள் நான் பார்க்குறேன் அவங்க மினக்கிறது. சரியா ஸோ அது நீங்க ஒரு கௌரவப்படுத்தீங்கன்னா இது ஒரு பிரீமியர் லீக்லேயே நடக்குது. மீன் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குற மாதிரி கோச் ஆஃப் த மந்த் கொடுக்குறாங்க. அப்போ அதே ஃபார்முலா நம்ம கொண்டு வந்த வேண்டாம். இன்னும் ஒரு சுவாரஸ்யம் கொண்டு வரும். இன்னும் சொல்லலாம் இன்னும் ஆக்களை என்கரேஜ் பண்ணும் தமிழ் டூர்னமெண்ட்ஸ் எஸ்பெஷலி ப்ளூஸ் பிகாஸ் யூகே பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டூர்னமெண்ட் தான் சொல்லுவேன். புரியுதா? ஸோ அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா தமிழ் டூர்னமெண்ட்ஸுக்கும் நீங்கள் அதை ஒரு எம்பசைஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் சொல்லுங்க ஒரு ஐடியா கொடுங்க. அவங்க செய்ய போகிறாங்கன்னா செய்யலாம் இல்லாட்டி கேட்கலாம். இந்த முறை ப்ரெசன்டேஷனில் நீங்கள் கொடுக்க டீமை கூப்பிடுங்க இப்போ மென்ஷன் ஒரு நேம் வச்சுனால பெரிய ஹாப்பியாக இருக்கும். டீம்ல கோச்சில பேர் வச்சுனால பெரிய ஹாப்பியாக இருக்கும். Yeah, something for them. புரியுதா சொல்றேன். Definitely விஷயம் செய்யலாம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு சொல்லிட்டாரா அந்த 15 டூர்னமெண்ட் சொன்னீங்க. அந்த 15 அங்க வச்சது அப்போ சொன்னீங்க அது நாங்க வேலைக்கே இருக்காது. அந்த 15 கோச்சஸ் ஒண்ணு பண்ணிட்டாங்க. அந்த 7 சைடு தயாரா ஹெட் பண்ணா ஃபவுல் அந்த அது என்ன மாதிரி கிளியர் பண்ணுங்க ஒரு நீங்க என்ன அந்த முடியண்டா அதுல காய்ச்சினாங்களே அந்த அந்த ஒரு வெளியில வந்துட்டு தானே ஹெட்டிங் போட்டுட்டீங்க. சரி ஓகே எல்லா டூர்னமெண்ட்லயும் அந்த இது வருது. அந்த ஹெட் பண்ணீங்களா? Under 7க்கும் 9க்கும் ஹெட் பண்ணீங்களா? சேஃப்டி ரீசனுக்காக வேண்டி 2000 நெக்ஸ்ட் இயர் under 9 and 10க்கு ஹெட்டிங் பண்ணினாரு. 11 இயர்ஸ் வந்த உடனே யூ கேன் ஹெட் த பால். ஓகே இந்த பாக்ஸுக்குள்ள ஹெட் பண்ணினா நோ பெனால்டி. only indirect kick. ரைட் only 2 ரீசன் தான் பெனால்டிக்கு வரும். ஒன்று சீரியஸ் ஃபவுல் or handball. அந்த ஒரு டூர்னமெண்ட்ல ஒலிம்பிக்ஸுக்கு 3 அகெயின்ஸ்டாக 3 பெனால்டிஸ் இருக்குது ஹெட் பண்ணினதுக்கு. அந்த ஏரியாக்குள்ள ஹெட் பண்ணாலும் பெனால்டி இல்லை. அந்த அந்த லைன்ல வச்சு அடிக்கிற நியரஸ்ட் லைன்ல வச்சு அடிக்கிறவளா டெலிபரேட்டடா ஃப்ரீ கிக் ஏரியா பர்பஸ் என்ன என்னென்ன under 7 and 9 அவை இந்த எஃப்ஏ இது வந்து கிட்ஸை என்கரேஜ் பண்ணி ஃபுட்பால் அடிக்கப்படுறதுக்கு. இப்போ உடனே 7 இயர்ஸில் பெஸ்ட் பிளேயர்ஸாக 1 or 2 ஆக்கள் வருவினோம். இந்த கிட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி மற்ற ஹெடிங்கால இன்ஜுரி பிரெயினுக்கு வந்து எல்லா டூர்னமெண்ட்லயும் இது ரூல்ஸ் தனியாக எடுத்து போட்டிருக்கோம். எல்லா டிடிஎஃப்வால எல்லா கடைசி 5 டூர்னமெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்குது, செப்பரேட்டாகவே இருக்காது. போன டூர்னமெண்ட்ல ஒரு பிரச்சனை வந்து
அடித்த கோலும் பாயிண்ட்ஸ் ப்ரோ, அடித்த கோலும் ப்ரோ, சாரி பாயிண்ட்ஸும் ப்ரோ, அவரே கோல் அவரேஜும் ப்ரோ, அடித்த கோலும் ப்ரோ, அப்போ பெனால்ட்டிக்கு போனாங்க. அது என்ன சிக்கல்னா ஒரு டீம் 2 டீமோட விளையாடி இருக்கு, ஒரு டீமோட தோற்று இருக்குது, அடுத்த டீமுக்கு வெற்றி இருக்குது. அப்படி கொடுத்தா நாங்கள் நார்மலாக செய்கிறதா அந்த விளையாடின டீம் இந்த ஸ்கோரும் எடுத்துருவோம், பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துருவோம். அப்போ பிள்ளைகள் வந்து கதை செய்யணும்னா அப்படி செய்யக்கூடாது, அதை அதன்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எங்களுக்கு இந்த பேப்பர் எங்களோட ரூல்ஸில் அதான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் எங்களை என்ன டிஎஸ்ஏ இந்த மீட்டிங்கில் இல்லை எங்களோட பிடிஎம் இந்த மீட்டிங்கில் வந்து அதை பிரேரணையாக தந்தால் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதான் சரி. அது அந்த நீங்கள் வாக் ஓவர் கொடுக்குறதால அந்த மற்ற டீம் அடித்த கோலை கேன்சல் பண்ணுறது ரோங். சேம் திங் நாங்கள் அதான் வச்சிருக்கோம். நீங்கள் வச்சிருக்கீங்க, தட்ஸ் ராங். நான் 2013 இருந்து சொல்லி கொண்டேன். நீங்கள் சொன்னீங்க ஏன் எஃப்ஏ இதில் மீட்டிங்கில் நான் கேட்டேன், இந்த ஹெட் டு ஹெட் they have to play head to head match. இந்த வாக் ஓவர் ஹெட் டு ஹெட் தான் ப்ளே பண்ணுறது. நீங்கள் என்னென்னா ஒரு டீம் மற்ற டீமுக்கு கஷ்டப்பட்டு 10 கோல்ஸே அடிக்க, மற்ற டீம் மற்றதோட போய் விளையாடாமல் நாங்கள் வாக் ஓவர் கொடுக்குறோம்னு நீங்கள் 10 கோல்ஸும் எடுத்து விடுங்க. நீங்களும் நாங்கள் நீங்களும் சாரி நான் என்னென்ன எனக்கு நடந்ததால என்ன செயல் அதான் ஹெட் டு ஹெட் யார் வெட்டியோ அவர் சாம்பியன். அடுத்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒண்ணுமே செய்யறாது. அதுக்கு ட்ரை பண்ணி சார்ட் அவுட் பண்ணுவோம். இந்த வருஷம் நாங்கள் அப்ளை பண்ண மாட்டோமா? ரூல்ஸ் ஏஜிஎம்ல நாங்கள் இதை போட்டு நாங்கள் பாஸ் பண்ணி தான் செய்வோம். இல்லை பிடிஎஃப் இந்த சார்பாக சரிதானே? இந்த வருஷம் இதான் ரூல்ஸ் இருக்கு, இதைத்தான் பிளாக் அண்ட் ஒயிட் இதான் இருக்கு, இதைத்தான் செய்வோம். வேறு மாற்றம் இல்லை இந்த வருஷம். பிட்வீன் ஒரு இந்த கோடவிழா இஷ்யூவை பற்றி ஒரு சின்ன இது எட்வினுக்கு டைம் தரேன், அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இல்லை பண்ணேன். கோடவிழா வந்து சரியான ரத்தத்துக்குலாம் இப்போ போய்கொண்டு இருக்கோம். அவ்வளோ கடுப்பு தாராங்க, ஸ்டில் கோயிங் ஒன். அப்போ அதில் கூட இன்வால்வ் வந்து எஸ்பி எடுக்கலாம் தான் முழுதும் பாரு ரெண்டு பிடிச்சதுலேருந்து ஸ்டில் போய்கொண்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்கா அதை பற்றி இருக்கா தெரிஞ்சா நல்ல அதற்கு டைம் தரேன்னு பார்த்தா quicker. And then I had 3 calls from police and 2 emails, full emails. ஒன்று வந்து டெரரிசம் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு தெரியும் லியோபூரில் என்ன நடந்தது, மற்ற லைனில் போய் கார் அடிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய இஷ்யூ. அதில் ஸோ தே வாண்ட் நியர்லி தே சென்ட் கொட்டேஷனுக்கு ஓன்லி பேரியர், போலீஸால் கொட்டேஷன் 10,000 pounds பேரியர் போடுறது. ஸோ அதெல்லாம் மாதிரி நாங்கள் வாரோம். எனவே திங்க் நீங்கள் மெயினாக கோச்சஸ் திங்க் பண்ணணும். உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லுங்க ட்ராப் ஓ பிக்கப். If they want to drop out, they have to drop on the top standard road. Don't bring the like one day system. You all know the round show system. Only one day. When they come, you can't go out. Right. But on every single one going to be searched. Even Kulande Kula, he won't be searched. Right. We are having 6 lanes or 4 lanes. Pedestrian cross only. Right. Everyone have to search. Cars, public car, wherever nowadays over. On the block one angle. But only one entrance, all will fence, harassers fence, with a 3 board, not 2. Last year 2, there's a 3 board because people are pushing. Right? And main thing is a fire exit. You know the ground show playing field, one corner, fire exit, very important. Other one, other corner, then entrance, power leak. Very important fire exit. So anything happen,
the gate will open. And there are eight points, security guards are going around all park, all the time. Because people are pushing a barrier and going for the urine outside. That's the main thing. அங்கே நீங்கள் அதை தெரியுங்க இது அந்த வேர்டு மேலே இருப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இண்டே போனீங்க அதான் பிக் ப்ராப்ளம். They are thinking we planning to put behind the bush பின்னால தான் நாங்கள் ட்ராயிங் எல்லாம் கொடுத்தாங்க சரி கொடுக்குறாங்க. அவன் சொல்லிட்டான் இன்னைக்கு no you have to put it front. நானாருக்கு சொன்னால் முதல் பொடியெல்லாம் சொன்னாங்க நீங்களாம் எழுந்து மேட்ச் பார்க்குறீங்க அது செய்றீங்க ஒரு பிக் ஸ்பேஸ் போயிடும் அதில் போடியில் அது ஹெல்ப் பண்ணது இப்படி. ஸோ we got to lose lot of things. அதை விட அவங்க நேபர்ஸை தாண்டி அந்த சைட் வரையில் ஒரு லேன் விட சொல்கிறான் என்ன நேபர்ஸ் தான் அங்கே குழம்புறது அப்படி கணக்க பிரச்சனை. ப்ளீஸ் பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ் தேர் டு டெல் யுவர் பீப்புள் only one entrance only car park is in the ground. Make sure parents சொல்லணும் சில என்ன அங்கே வருவினம் உடனே இறக்கிட்டு வா ஆனால் உள்ளுக்கு வந்தால் போயிடலாம். That's the 50 security guards. Think about the cost. How hard the valuable is like 50. They are 60, we will waste the 50 securities. Right. Ambulance, first aid, no more these old people. They want the St. John's ambulance. 3,500 is costing them. Right. It's massive project this year. Because what happened in the world, that's the reason. Even I am meeting tomorrow with them. Then you want to show, you want to come Saturday 2 o'clock, money no. Yeah. You want to come in, so everything done before the 2 o'clock Saturday. Saturday 2 o'clock. Saturday 2 o'clock, they have to come and inspect it, they have to approve that. Fencing, lanes, emergency exit, எல்லாம் நம்ம பார்த்து they want to approve 2 o'clock of Saturday. Then we have time to change it everything. And you want to put a CCTV camera. Today argument we can't. I wrote in the extension, I'll try my best to put a CCTV camera. He came and told me, you still camera must. I said, no, you go and look at it. I don't want to put it. Sorry, honestly. So, நீங்கள் ஹெல்ப் பண்ணினா நெக்ஸ்ட் இயருக்கு ஈஸியாக போகும். நாங்களாம் இல்லை எங்களை டீம் தான் இல்லை எங்களை பேரண்ட்ஸ் தான் இல்லை honestly உங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு யூரின் நான் போடுறேன் யூரின் சொல்லி எப்படி இந்த மாதிரி டூர்னமெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் சின்ன Road. you know where is அவங்க யோசிக்கிறாங்க பெரிய டூர்னமெண்ட் what happened last year tournament it was 2 arrested so many things they reported. After that they came hard to the TG tournament team park. You know that TG தான் போனவங்க அவங்கள புஷ் பண்ணி எல்லாம் போட வச்சவங்க அதுக்கு பிறகு they realized these are small tournament we don't want to hurt அவங்க இந்த வருஷம் சின்ன டூர்னமெண்ட்லாம் நம்மளா விட்டாங்க ஆனால் கூட ஒரு விடுறாங்களே கொஞ்சம் கூட நகர விடுறாங்க. ஸோ மெயின் திங் இந்த டிராஃபிக் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுங்க ட்ராப் பண்ணா இங்கே வர வேணாம் கிட்ட ப்ளீஸ் அதான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிராஃபிக் தான். பட் ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் திங் இந்த ஆர்கியூமெண்ட் சண்டை தான் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க அதில் ப்ளீஸ் அதான் தேங்க்யூ. கிரவுண்டுக்கு கார் ஓடுறதுக்கு மேலே கிரவுண்டுக்கு கார் ஓடுறது கிரவுண்டுக்கு வராது வராது என்னடா இவன் முடிஞ்சு வெடிக்கிறேக்கே போகிறத வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. லாஸ்ட் டூர்னமெண்ட் எடுத்தீங்களா இந்த சமஜா அப்புறம் இல்லை honestly last week in the tournament நடக்கல they gave me a permission only Wednesday night. You know why? What happened Monday time நடந்ததா what our place I can even point out who there. What they did, they throw the bottle at the email person, throw the bottle, within 2 days, if you going to do, they go and play a match. You have a video evidence. And the other neighbors, your side together, and the neighbors, they had lot of bottle they find. That's what you told them, you didn't show you can have a tournament on 6th. அது ஃபுட்பால் கிளப் இல்லையா அந்த Other place, I can see. அப்ப why நீங்க ஆக்ஷன் எடுக்கறீங்களா நீங்க I can't go, I can't get on myself. No, நீங்க trouble இல்ல discipline is important தானே எனக்கு. Please don't use alcohol in the ground. No, Please. of course. ஆனா போடவளாக கொண்டு விட மாட்டோம் நிச்சயம் மாட்டீங்க. மற்ற டூர்னமெண்ட்லாம் இது பாதிக்குது. மற்ற டூர்னமெண்ட்லாம் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. அந்த இங்கே கூட கொண்டு செக் பண்ணி கொடுக்கும். அங்கே இந்த முறை என்ன நடந்தது மண்ணில் அங்கால பக்கத்தால் பொருட்களை வாங்கி கொடுத்து பழைய வழியா how many people? Cross the fence. அது ஸ்பெஷலி ஓகே யூ அண்ட் ஹேவ் கோன் அதர் சைட் அவங்க நேபர்ஸ் அவங்க வீட்டுக்கு முன்னாலே இருந்தா குடிப்பீங்க அங்க 2 ஷாப்ஸ் இருக்கு பிரீமியர் அதான் அங்க போய் அங்க வண்டி குடிச்சு போட்டு அதிலே நிக்கிறேன்
அப்போ அது முழு நெய்பர்ஸ் இந்த அனௌன்ஸ் பண்ணையிலே அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் வேறு ஒன்று நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம் எல்லாம் உங்களே தான் சக்ஸஸ். வேறு இஷ்யூஸ் இருக்கா நிர்மல் சொல்லு. சொன்னா அந்த கோட் போஸ்டர் பக்கத்துல பேரண்ட்ஸோ இல்லாட்டி மேனேஜர்ஸ் வந்து நிற்கிறதா இருக்கும். அதோட நிறைய பேர் ஃப்ரீம் அந்த டிசிஷன் எடுக்கலாம கோல் கொடுக்கலாம் நினைக்கலாம். கூட சின்ன அது ஒரு சரியான ஒரு especially under 7, under 9, under 11, 13, not even 13, 11 வரைக்கும் பேரண்ட்ஸ் ஆல இப்ப பிரச்சனை. கோல் போஸ்டர் 5 மீட்டர்ஸ்க்கு ஒரு நிக்கலாம்னு சொல்லுங்க. கோல் போஸ்ட் ஈவன் சேம் கிளப் படியிலே வந்து பக்கத்துல நடக்குது. அதுக்குள்ள சரியான விஷயம். சரியான நானே விளையாடிக்கே கனெக்ட் பண்ணி சிலர் தாங்களே அடிச்சு போட்டு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். கணவர் பேர் வந்து பொம்பளையிலே தட்டி அவாய்ட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் கிளீனா இருக்கும். எத்தனை தடவை நான் போய் சொன்னா எத்தனை தடவை பொம்பளையிலே தட்டி விடுறாங்க கோல். ஆமா ஆமா எஸ். அதுக்கு கட்டாயம் ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து அந்த டீம் மேனேஜர்ஸ் வந்து வீர கொஞ்சம் நீங்க லைன் அடிக்க 5 மீட்டர் அந்த லைனை போட்டுடுங்க. எல்லா மேனேஜர்ஸும் சொல்லி இல்ல நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா பெனால்டி பாக்ஸ் எங்களுக்கு பெரிய கண்ணு இடங்களை 10 18 கிரவுண்ட போடுறோம். அதுக்குள்ள இல்ல நான் சொல்றேன் போஸ்ட்ல இருந்து அட்லீஸ்ட் அந்த பெனால்டி பாக்ஸ் விட்டாவது நிக்கலாம். இல்ல நான் சொல்றேன் இடத்தே இல்ல அந்த போஸ்ட்ல இருந்து 5 மீட்டர்ஸ்க்கு ஒரு லைனை போட்டீங்க. இப்படி சும்மா கிராஸ் இதுக்கு எங்கனா மாஸ்டர் எல்லா பிச்சும் கைனா போட்டாலும் ஒரு பால வந்து இதே கூட இந்த வேலை போட்டு நீங்கள் இந்த முறை உமன் ஃபுட்பால் உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இப்போ நானும் தானே ஒரு 4 வருஷமா ட்ரை பண்றேன். இந்த முறை லீவ்ல எல்லாம் வெளியா மடிச்சு பனஸ் அடிச்சும் பெருசா என்ன ஒரு இது வந்து இந்த டேட் மாத்தினது மேல நோர்வே டென்மார்க்ல இருந்து ஒரு டீம் கட்டாயம் பாருன்னு இருந்தாரு. அப்போ அந்த இது 6th இருந்து நாங்கள் திருப்ப ஸ்லிப் பண்ணி 27th போன உடனே அது கொஞ்சம் இதாக போச்சு ரடேஸ்வரா டேட்டுக்கு. இப்போ அதுலேருந்து திருப்பி இங்கே 13th வந்தோடனே அந்த டீம்கள் ஃபுல் அவுட் பண்ணிட்டு. அப்போ இங்கே இப்போ யங் ராயலும் ப்ளூஸும் இருக்குது. ஆனால் நான் கட்டாயம் அவைகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆகி உண்டு. அந்த 15 பிச்சில் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று போட்டு ஒரு மெடல் போட்டு இப்போ அவைகளுக்கு ஒன்று செய்கிறப்படா இருக்காது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா எப்படி அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நெக்ஸ்ட் இயர் இன்னும் அதை கொண்டுறோம் மேலே இருப்பேன். அங்கால ஃப்ரான்ஸ் நோர்வேலாம் 14 டீம் எல்லாம் வின் பண்ணுது ஒரு லீக்ல. டென்மார்க்ல நல்ல டீம். ஏன் இந்தியா மட்டுமே அப்படி ஒர்க் அவுட் பண்ணது இல்லைன்னு தெரியல. அவங்களுடைய ஸ்கூல் சிஸ்டம் என்ன ஸ்கூல்ல தான் கூட ஃபுட்பால் கிளப் ஸ்கூல்ல அவங்களுடைய அது இல்லை. இப்போ இங்கே அது குறைவு தான். இங்கே படிகளுக்கே ஃபுட்பால் கிளப் இல்லை, வெளியில் வழியான ஃபுட்பால் கிளப் இல்லை. அங்கே அப்படி அங்கே அது வெளியோட விளையாடுறா சார் ஆக்கலாம் இல்லை. அது மேலே ஃபெயிலியர் தான். மேலே இந்த வருஷம் தான் ஃபெயிலியர். இப்போ 3rd இயர் ஃபெயிலியர் நினைக்கிறோம் மேலே உமன்ஸ். ஆனால் ஸ்டில் என்ன பண்ணிட்டு கிவ் அப். அப்போ நெக்ஸ்ட் இயரும் அதை இதை ட்ரை பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சை போட்டு கொண்டு பார்க்குறேன். நெட்பால் யூஸ்வல் அது இருக்குது நெட்பால். கிரிக்கெட் போனப்போ லாஸ்ட் இயர் வந்து கிரிக்கெட் வைக்கல நாங்கள் வருஷமா இஷ்யூஸ். நெட்பால் எத்தனை டீம்கள் வருது? நெட்பாலுக்குலேயும் எனக்கு இஷ்யூஸ் போய்கொண்டு டீம் அது நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுற அந்த டீம்கள் நடத்துகிற மேனேஜ்மெண்ட் ஏதோ சிஸ்டம் ஒன்று பிழைக்கிறேன். ரெண்டு சர்டன் கலைக்கலாம தெரியல. இல்லை என்ன அந்த நெட்பால் டீம்கள் வேற வேற குறைஞ்சோட போகுது. இப்போ அது என்ன ரீசன்? இப்போ அது நீங்களே ஆனால் ஏதோ இஷ்யூ ஒன்று இருக்கு. அது பிரச்சனையாக தான் போய்கொண்டு அவளே ஒன்று இந்த முறை கூட இன்னொரு ஒன்று மாயநாடு தானே விளையாடுறாங்க. ஆனால் இஷ்யூ இருந்தா இருக்கா சொல்லுங்க. 32 degree 31 32 ஆகும். மோட்டரும் செஞ்சு வேணும் மாதிரி
10 வந்து நீங்கள் நான் அதில் போட்டுனேன் தானே என்ன 10 கொண்டுடலாம் ஆனால் எங்கிட்ட ஒரு பெர்மிஷன் எடுங்கோ எங்கே போட விடுற மாட்டேன் என்னப்பா ஒரு சர்டன் இருக்குல்ல இந்த மாதிரி மேலே நான் பிக்சர் மேக்ஸிமம் பிக்சர் மினிமைஸ் பண்ணுற காரணம் என்ன இப்போ நீங்கள் யோசிச்சு சில வந்து ரெண்டு பிச்சுக்கு போயிருக்கலாம் போர்டரில் நிற்கிது ஆனால் நான் ஒன்றுக்குள்ள ஒன்றானா இது இந்த சிஸ்டம் ஒன்று கொண்டு வரும் இந்த மார்க்கிஸ் கணக்கு தேவைப்படும் இப்போ நாங்களும் போன முறை போன இந்த மழை பிரச்சனைட்டு ஞாபகம் மார்க்கிஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நாங்கள் இதால் வந்து இப்போ இந்த முறை வந்து இந்த வெயிலுக்கு வரும் கட்டாயம் போட்டு தான் ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன மணி அது கொடுக்கலாம் இப்போ வேண்ட பொசிஷன் கொடுத்து அந்த சைட் தான் சைட் தான் இப்போ உங்களுக்கே இந்த முன்னுக்கு ஃப்ரண்ட்ல இப்போ நீங்க இது முடிய கதைக்க வேண்டியிருக்குன்னா இன்றைக்கு அனுப்பிக்கிற மெயிலில் வந்து அவன் வே சேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டான் அவன் ட்ரோயிங் அனுப்பியிருக்கிறான் நாங்கள் கொடுத்ததை விட அப்போ முன்னுக்கு ஸ்டார்ட்டுக்கு அந்த 7-9 பிச் எல்லாம் அடி உள்ள போகுது ஃபுல்லாக அந்த லைன் அந்த ஆக்கள் நடந்து வர்றது கார் எமர்ஜென்சி எக்ஸிட் அந்த நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரே லைனில் 3 லைன் எடுக்கிறான் கிட்டத்தட்ட 10 மீட்டர் 12 மீட்டர் உங்களோட இதுக்குள்ள வர போகுது அவன் இன்டேக் அனுப்பியிருக்கான் இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லி நாங்கள் கொடுத்த பிளானிங் அக்செப்ட் பண்ணல இன்றைக்கு வந்திருக்கு மெயில் இது முடிய விட்டுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாண்டா இவைய போடுறதா இருந்தால் எல்லாமே எங்கள் பின்னுக்கு தான் போகும் இல்ல அட்லீஸ்ட் இங்க போட விட்டானே இல்லன்னு அப்ப மணி இடத்தை பார்த்து கொடுப்போம் படி நாங்கள் வியாடிக்கிறதை நான் பெண்ட் அவன் இஷ்யூ போட்டுரும் அது இதென்ன சொல்லி 3/6 மார்க்கி கிட்டத்தட்ட 6 மார்க்கி கிட்ட நாங்கள் போட்டுருக்கோம் அவைய கொண்டு வர்றது ஓகே அந்த இடம் வந்து நாங்கள் சொல்ற இடத்துல நீங்க போட வேண்டி வேணும் வேண்டாம் அவங்களுக்கு நாங்கள் அது பிரச்சனை இல்லை நீங்க நாங்க வேண்டாம் ஒரு ஜோன்லயே போட்டு தரோம் ஓரளவுக்கு இங்க அலௌட் நாங்க மேப் பண்ணி தந்த வேண்டாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நீங்க வந்து ஃபென்ஸை போட்டு இருக்கலாம் டீமின் பேரே மாதிரி போட்டு விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அதுல நீங்க ஆக்களை பிடிக்கல சாரி கிளியர் பண்ணுங்க இல்ல பிரச்சனை நான் கொண்டு ஃபியூ டைம்ஸ் தான் இருக்கு இல்ல இல்ல இது ஒன் டைம் நாங்க கொடுக்கிறோம் டீம் ஒரு இல்லாத கொடுக்கிறோம் நாங்க அவ்வளவு வசதியா என்ன நடந்தா போன முறை எங்கட எக்ஸாம் இந்த முறையே போட்டு எடுக்கீங்க இந்த முறை இல்ல இந்த முறை அவங்களுக்கே போட்டு கொடுக்கிறோம் அவங்க பிளான் பண்ணி இருக்காங்க ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு இதுக்கு 3 நாள் அவன் ரெக்கமெண்டேட் பண்ணிக்கான் கட்டாயம் போடணும் மற்ற இன்னொன்று நீங்க மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்க இந்த முறை பிளேயர்ஸுக்கு வந்து செப்பரேட் கியூ ஃபாஸ்ட் ட்ராக் இது இருக்கு ட்ரிங்க்ஸ் இது அதுக்கெல்லாம் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்க்கு ஃபாஸ்ட் ட்ராக் நீங்க கனகாலமா அட்வைட் பண்ணிருக்கீங்க சாரி அது ஏதோ ஒரு இதுல பிளஜி கொண்டே வந்தேன் இந்த முறை ஆல்ரெடி பேனர் எல்லாம் அடிச்சு வச்சிருக்குது அப்ப இந்த முறை ஃபாஸ்ட் ட்ராக் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணியும் ஆகணும் அதோட உண்மையில ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கி ட்ரிங்க்ஸ் போட்டாலே நல்லது நினைக்கிறேன் இந்த வருஷம் இந்த வெதருக்கு வந்து உண்மையில இந்த ட்ரிங்க்ஸுக்கு வேற போய் அவங்க டைம் கியூல நினைக்க ஏதாவது மற்ற ரெஃப்ரிஜுக்கு மாதிரியே பிரச்சனை இருக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் விற்கிறோம் போடுறோம் விற்கிறீங்களா போடுறோம் தனியாக அதுக்கண்டு போடுறோம் ஹெல்ப்ல பொரியல் கொத்துரடி சாப்பிட்டு போடுறாங்க வேற எதுவும் ஐடியாஸ் எதுவும் எதுக்கோ வந்தனாங்களா நல்ல விஷயங்கள் போகலன்னு நினைக்கிறேன் குண்டையாண்ணா ஐடியா சொல்றேன்டா இது எல்லா இடத்துக்கும் போறக்கூடிய நியூஸ்கள் மணியண்ணா இப்படின்னு நான் சொல்லிட்டு அதான் ஃபாலோ அந்த ரூல்ஸ் அண்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அந்த வெஹிக்கிள் உள்ள ஒன்று அந்த திருப்பி மங்களை கேட்குறான் ஒன் வே சிஸ்டம் தான் அந்த கிரவுண்ட் இருக்கு என்னென்று எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியில் என்னென்று விடுவீங்க ரொப்பப் வந்தால் என்னென்று விடுவீங்க அதுக்கு இன்னும் எங்களால் பதில் சொல்ல முடியலை இந்த டீம் பேரண்ட்ஸ் மெட்டாக்களை கண்ட்ரோல் பண்ணிடுறோம் பிள்ளைகளை இறக்க போகிறோன்னு வந்து அதில் ஆக்மெண்ட் பண்ணினா எங்களால் ஒன்றும் செய்யலாது அதனாடி வேலைக்கு நீங்கள் அந்த டீமை சொல்லுங்க வெளியிலேயே ரொப்பப் பண்ணிட்டு காரை திருப்பி உள்ளே கொண்டு வந்தால் அவன் சொல்கிறான் நீங்கள் திருப்பி காரை வெளியில் விடணுன்னா அங்கே ரோட்டில் பிளாக் பண்ணி வெளியில் விடுவாங்க அப்போ எல்லாமே மிஷப் ஆகிடும் அதனாடி இப்போ நாங்கள் மெட்டாக்கலன்னா நிறுத்திடுவோம் பிள்ளையரோட கொண்டாந்து சொல்லிக்கிட்டோம் என்னென்னா அம்மா மேலே தான் எந்த பிள்ளைய நான் அதில் இறக்கி விட்டால் அதை காரில் அடிபட்டு உள்ளே விடணும்னு சொல்லிவிங்க அதனால கொஞ்சம் கூட டீம் ஆட்களுக்கு நீங்கள் அந்த அறிவிக்கைகளை சொல்லுங்க ப்ளீஸ் செக்யூரிட்டி செக்யூர் இருக்கு எல்லாமே பிளேயர்ஸுக்கு அவளை காட்டி மெட்டாக்களும் வந்து இண்டிவிஜுவல் செக்அப் புற நிற்க கூடாது அவன் கைடு நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க ஹெல்ப்ஃபுல் எனக்கு தேவைப்படுது உண்மையில அப்செட்டா இருக்கும் இந்த பண்ற விதம் வந்து அங்க ஊர்ல நடந்த ஒரு லைனுக்குள்ள கொண்டு வந்து போயிடலாம் அந்த லைன்ல இண்டிவிஜுவலா செக் பண்ணி தான் உள்ள விடுவோம் நாங்கள் செய்யறோன்னு நினைச்சிடாங்க ப்ளீஸ் அதை சொல்லுங்க எல்லாருக்கும்
இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணா தான் அடுத்த வருஷம் கூடவெல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். உண்மைதான் அது. இல்லை இப்போ விளையாடுறோடைய கிக் அவுட் டைமோ எல்லாரும் வெளியாக பிளேஸ் வரும் இல்லாட்டி லேட்டாக போகும். லேட் ஆயிடும். ஒவ்வொரு முறையும் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து லேட்டாக ப்ளே பண்ணுற டீம்களுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை வருது. அது என்னன்னா விளையாடிட்டு வந்தால் லேட்டாக 5-6 மணிக்கு 7 மணி அப்படி வரைக்கும் எங்கள் சாப்பாடு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு இல்லை, வேலை செய்கிற ஆட்களுக்கு இல்லை. அப்படியே நீங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து ஓரளவு டைமுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டீம் லீடரோ இல்லை யாரோ ஒரு ஆளாவது அதை எடுத்துக்கொண்டு வைக்கக்கூடிய மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாருங்க. ஏன்னா நாங்களும் மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங்லேருந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவ்வளோ எங்கள்கிட்ட அவ்வளோ ஸ்டாக் அவுட் ஸ்டாக் ஆகிடுச்சு, வச்சு கொண்டு இருக்க முடியும். அப்போ 6 மணிக்கு பிறகு சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு மேன் பவர் வேலைப்பாடு சிரமம் கிளியர் பண்ணணும். அதனால் இந்த சாப்பாடு 5-6 மணிக்கு பிறகு கொஞ்சம் கட்டுப்பட தான் பார்க்கணும். அவ்வளோ இந்த மாதிரிலாம் புள்ளின் புல் வந்து செஞ்சுருக்காரு. நாங்கள் எதிர்பார்க்க அளவு தான் இந்த முறை அரேஞ்ச் பெரிய பெரிய பேத்தால அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அனைவா ஒவ்வொரு முறை வந்து பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கிறது லேட்டாக அப்படி ஆட போட்டு வர உங்களுக்கு சாப்பாடு இல்லையாண்டு அது நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாளராக இருக்கீங்க, கொஞ்சம் முக்கிய கவனம் எடுத்து உங்களுக்கு தேவையாது. ஏன்னா எங்களாலே முடியாது. ஏன்னா அவ்வளோக்கு நான் காலையில் எடுத்துக்கிட்டு வந்து திடீரெனா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டுன்னு அங்கே வாங்கி வந்து எங்களை திருப்பி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லி மேனேஜ் பண்ணுங்க. நீங்க சொல்ல வேண்டிய கம்ப்ளைண்ட் டீம் சொல்ல வேண்டிய கம்ப்ளைண்ட் ஓபனிங் டிக்ளேர் பண்ணினாங்க. ஏன்னா கார் பார்க்கில் வந்து உங்களுக்கு ஓப்பன் டீமே வந்து முதல் 3 கார் பார்க்லேயும் வந்து 1 ஓஃப்ளோ கார் பார்க் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி 2 o'clockலேருந்து கார் பார்க் அது வேணும். அடுத்தது வந்து 3:30 வரும். அந்த மாதிரி தான் அந்த இது வந்து ஓப்பன் ஃபைனல் வந்து உள்ளே வரும். அப்போ உங்களுக்கு அது ஃபுல்லாக கார் பார்க்க ஒரு 2-3 o'clock பிறகு உங்களுக்கு ஈஸியாக ஃபில்அப் பண்ணலாம் கார் பார்க் வந்து. அதில் பெரிய இஷ்யூ வேறு. ஏன்னா அதான் அந்த க்ரௌட் டைம் வந்து உண்மையில் எந்த ஒன்ற டைம் ஒரு 3 to 5 தான் அந்த பீக்காக இருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிக்சர் போட்டு ஓப்பனாக வந்து ஃபைனலாக உள்ள கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. டீமுக்கு அந்த டைமுக்கு கொண்ட டைம் என்ன வேலைக்கு கொடுக்குறீங்களா? அந்த டைம் பிக்சர் டைம்லேருந்து நான் கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் 20 minutes மேலே போவேன். பஸ் நமக்கு பஸ் 20 minutes பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் இது கொடுக்குறது. அந்த 20 minutes வந்து நான் அங்கால அந்த XY என்று போடுறதால கவர் பண்ணிடுவேன். அதான் பிளான். XY போடுற இந்த இது அதுதான் அட்வான்டேஜ். ஏன்னா ஃபாரின் டீம்ஸ் வந்து திரும்பி போகிற ஒரு இஷ்யூ வந்துருக்கு. ஃப்ளைட்டில் போகிறது. அந்த ஃப்ரான்ஸ் டீம் வந்து இளவரெல்லாம் பஸ்ஸில் உடனே திரும்புகிறாங்க. அப்போ அவங்கள வச்சு கொண்டு கொடுத்தோன்ருக்கு. எல்லாமே சின்ன பிள்ளைகள். நம்பர் 9:30 ஃப்ளாக் எத்தனை 9க்கு ஆஃப் பண்ணியாண்ணா? 9 அண்டா 9:30 ஆகும். அந்த ஃப்ளாக் சாங்ஸ் அதெல்லாம் போட்டு முடியும். அப்படி 9:30 ஆகும். அதில் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் இருக்குதான். இப்போ 9:30 இருக்கும் ஸ்டார்ட் மேட்ச். வந்து போன வருஷம் அது அப்படி தான் இருந்தது. ஓப்பன்ல எல்லாம் வேணையமாக 9:30 சரியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டில் நடக்கிறபடி அதை பார்த்தா தான் நான் வெறும் டக்குன்னு வரையணும். மேட்ச் வாங்கிட்டு வந்து வரையணும். அதான் எல்லா இதுகளும் எக்ஸிட் எல்லா இன்ஃபர்மேஷன் பிச் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே இருக்கு உங்களுக்கு. அதில் நீங்கள் தேடி கிரவுண்ட் தேட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. உங்களுக்கு பதினாலே மேப்புகள் எல்லாமே வந்துடும். அதுகளில் ஒரு பிளான் இல்லை. கொஞ்சம் ஷோர்ட் நோட்டீஸுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம். இப்படி பிரச்சனையிலும் போகிறபடியே கோஆப்ரேட் பண்ணிங்க தான் சந்தோஷம். இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணால் 20 minutes போன ஒரு இதுக்கு அடிச்சு விட்டது. இல்லை ரைட். இப்போ இது வந்து இப்போ இந்த மாதிரி BTF இதுக்கெலாம் எல்லாமே இருக்கிறபடியே நாங்கள் படித்த அந்த ப்ரொடெஸ்ட் ஃபார்ம் இதில் எடுக்கலாம் ஸ்க்ரீன். அது வந்து நான் பெரிய ஒரு பேனரே செய்திருக்கேன். இந்த முறை கொடவுடாக்கு ஒரு ஸ்டாண்டிங் பேனர் உண்டு. இந்த ப்ரொடெஸ்ட் எப்படி உண்மையில் ஆப்ரேட் பண்ணுறேன்னு அது கிரியேட்டட் பை BTFF இதால் பெர்மிஷனோட எடுத்தாரு. அது வந்து 15 minutes நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். மேட்ச் முடிகிற கடையில் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ணி கிரவுண்ட்ஸ்மேன்கிட்ட வந்து கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி 20 pounds கொடுக்கணும். மேட்ச் முடிகிற கடையில் மேட்ச் முடிஞ்சு அந்த கோஆர்டினேட்டர் BTFF மெம்பரோ அங்கே கிளப் ஆர்கனைசர்ஸோ யாரோடையும் ஒரு ஆளோட வந்து அந்த உங்களை இப்போ சரி இப்போ இவருக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்டா நான் இவர்கிட்ட வந்து நான் டைம் கொடுப்பேன் வந்து 15 minutes எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். மேட்ச் முடியும் போது மேட்ச் முடிஞ்சு உங்களை இப்போ அப்ரோச் பண்ணுறேன்னு நான் ஆஸ் அ ஆர்கனைசர் யாரோ ஒரு ஆள் வந்து வந்தால் நான் உங்களுக்கு இப்போ 40 இருந்தால் 15 minutes நீங்கள் அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பாஸ்போர்ட் BTFF ID அதை டாக்குமெண்ட் உண்டு. 3 documents இருக்குது. அது 3ஓட மேலே அதான் இது.
அதுல கிளியரா இருக்கு. 15 minutes ப்ரொடெஸ்ட் மேட்ச் முடியுமா கொடுக்கணும். ப்ரோடக்ட்ஸ் வந்து மேட்ச் லாஸ்ட் மினிட்ஸ்க்கு முதல் Documents ஃபார்ம் 15 ஃபில் பண்ணி வரோம். லாஸ்ட் மினிட்ஸ் முதல் கொடுப்போம் ஃபார்ம் ஃபில் லாஸ்ட் மினிட்ஸ்க்கு முதல் அது எப்படி பாசிபிள் ஆகும்? நாம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேட்ச். அப்போ நான் லாஸ்ட் 5 மினிட்ஸுக்குள்ள தான் நான் ஒரு ஃபேக் பீப்புளை பாவிக்கிறேன். அப்போ அது என்னண்டு அந்த 5 மினிட்ஸுக்குள்ள வேணும்னா எப்படி அதை பாவிக்க 10 மினிட்ஸ் மேட்ச் 10 மினிட்ஸ் அப்போ நான் மேட்ச் டைட்டாக போய் கொண்டு கேட்கல நான் ஒரு ஃபேக் பீப்புளை கடைசி 5 நிமிஷத்துல பாவிக்கிறேன். எப்படி ப்ரொடெஸ்ட் கொடுக்குறேன்? நீங்கள் 5 நிமிஷத்துல தான் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ரெஃபரிக்கு. இல்ல அதான் இல்ல, பிரச்சனை இல்ல, அது இல்ல. அலோசி அது அலோசி இந்த இந்த protest ஃபோமில வந்து protest இல்ல. well, protest வந்து protest form-ஆ வரும். அந்த ஃபோமில Referendum form வந்து active. ஃபோமில வந்து நீங்க கிக் பண்றது திக் பண்ணுறது அவங்க வந்து நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு டைம் சொல்கிறீங்க நீங்கள் டைம் சொல்கிறீங்க 5 மினிட்ஸ்க்கு முதல் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். not 5 No, minutes final whistle. ஃபைனல் விசில் அப்போ நீங்கள் இப்போ அந்த ஃபோமோட formula வந்து- ஒன் டிக் கொடுக்கலாமாண்டா ஓகே அலோசி ஃபோம் வந்து இல்லாட்டா கஷ்டம். ஃபோம் வந்து ஈஸியா இப்ப செய்து வச்சுக்கிறேன்னா சும்மா டிக் பண்றாங்க நீங்க tick இப்ப என்ன டிக் இது பண்ணிட்டு date-ஓ, சைன் பண்ணிட்டு அல்லது 20 வேற pounds colour pro- ஏதோ ஒன்று. ஒன்று இல்ல நீங்க அவர்களுக்கு பண்ணுங்க. சரிதான். என்னன்னு கேட்டா இப்ப கிரவுண்ட் தூரம் இருக்கு. 5 மினிட்ஸ்ல அங்க இருந்து எவ்வளவு தூரத்துல வந்து யார்கிட்ட கொடுக்குறது? அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட form, protest form இருக்கு. நீங்கள் டிக் பண்ணி போட்டு கொடுக்கணும். Ground coordinator அவர்கிட்ட he's holding the form and எல்லாம். எங்களுக்கு க்ரௌண்ட் கோஆர்டினேட்டர் ப்ரோட்டஸ் வந்துட்டு எங்களுக்கு கடைசி விஷயத்துக்கு முன்னாடி ப்ரோட்டஸ் வந்துட்டு சொன்னா தான் நாங்கள் அதை அக்ரி பண்ணுவோம். அதாவது என்ன நீங்களும் அந்த கோஆர்டினேட்டர் ஆனே இல்லைன்னா உங்களோட ஃபோல்ட் உங்களோட ஃபோல்ட் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். நான் அந்த protest actual form இந்த இது ஒரு பேனர் மாதிரி எடுத்து நாங்கள் இந்த ஒரு கூட விழாக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டிங் பேனர் மாதிரி இருக்கு. காட்டுறதா ஒன்றுடா காட்டுறது protest இந்த ரிசல்ட்டை பொறுத்து அந்த மணி வந்து ரீஃபண்ட் பண்ணப்படும். மணி இஸ் நாட் இஷ்யூ எனிவே. அதான் அது issue இல்ல, அது மணி இஸ் நாட் இஷ்யூ. ஏண்டா கடைசி டூர்னமெண்ட்ல எல்லாம் வந்து 7 பேரை ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம் 10 பேரை ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம் ஒரு இஷ்யூ இருந்தது. ஸ்பெஷலி ஓபன் யூ அப்ப அதுகளுக்கு வந்து அந்த 20 pounds எங்களுக்கு கவலையா தான். ஃபுல் டீம் கடைசி விஷயத்துக்கு முன்னாடி ப்ரோட்டஸ் நாங்கள் கடைசி விஷயம் புதும்பரையில மற்ற டீமுக்கு சொல்ல மாட்டோம். അതുണ്ട് മറ്റേതുകൊണ്ട് മേലെ പ്രൊട്ടസ്റ്റ് പண்ற ഇഷ്യൂவை வந்து மேலே நாங்கள் மற்ற டீமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் நாங்கள் பாஸ்போர்ட் செக் பண்ணேங்க அவையோட நாங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு டீட்டெயிலுக்கெல்லாம் நாங்கள் பேங்க்ல இருந்து காய்ச்சி போட்டு வந்து ரிசல்ட்டை சொல்லி போட்டு போய்கொண்டே இருக்க வேண்டிய அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபார்ம் வந்து எப்பவும் அவைலபிளா இருக்கும். இல்லாட்டி ஒரு டீமுக்கு 2 ஃபார்மும் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஒவ்வொரு பிச்சுக்கு எல்லா ஃபைலுக்குள்ளேயும் இல்ல நீங்க உண்மையிலே அந்த முழு நம்பர் 2 பாத்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் என்ன 20 மினிட்ஸ் அந்த வந்தால அந்த பிரச்சனை புரிஞ்ச மாதிரி இல்ல இவனோட ஒரு சோ ரைட் 20 மினிட்ஸ் ஆஃப்டர் தட் நான் வெச்சிருப்பேன். 15 மினிட்ஸ் ஐ டிட் ஃபேவர் 15 மினிட்ஸ் நான் சொல்றேன் அதான் பிரச்சனை புரிஞ்ச மாதிரி என்ன தெரியும். 5 மினிட்ஸ் நான் கொடுத்த ஃபேவர் அதான் சொல்றேன் அதான் பிரச்சனை புரிஞ்ச மாதிரி
நீங்க ஐடென்டி கார்டு நீங்க இஷ்யூ பண்ணால எல்லா சில போலீஸ் பிளேஸும் கொடுக்கலாம் மெயின் ரோட்ல அப்படி கொடுத்து விட்டா இஷ்யூ இருக்காது மண்டே கூட ரெக்கார்ட் இருக்குங்க ஃபுல் ரெக்கார்ட் ஒவ்வொரு டீம் அவையால ரெண்டாவது இஷ்யூ வராது ஒவ்வொரு தட்டு இது ரெக்கார்டு நீங்க வேற பேரை மென்ஷன் பண்ணி விட்டோன்னே தேங்க்ஸ் இல்லை ஓகே ரைட்டுப்பா தேங்க்யூ வெரி மச் டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு யார் கஜன் யார் கலைக்க போகிறோம்னு சொன்னேன் இல்லை அந்த ஐடி கார்டு தான் சொன்னேன் சொல்லிட்டேன் ப்ரோசஸ் போய்கொண்டிருக்கு டின்னர் இருக்கு சாப்பிட்டுட்டு வலிக்கலாம் உங்களோட டைமுக்கு தேங்க்ஸ் அப்பா எல்லாரும் வந்திருக்கு அப்படியே கொடவுலாக தேங்க்ஸாக முடிச்சு தான் நீங்கள் அப்படியே இருக்க சாப்பாடு போய் போட்டு பிரபாகரனை பின்பற்று பிறந்த உன் மண்மேல் வையடா பற்று பிரபாகரனை பின்பற்று பிறந்த உன் மண்மேல் வையடா பற்று பிரபாகரனை பின்பற்று தாய்மண்ணின் பிள்ளையாய் தலைவன் பிறந்தான் தமிழீழ மாளிகை வாசல் திறந்தான் தாய்மண்ணின் பிள்ளையாய் தலைவன் பிறந்தான் தமிழீழ மாளிகை வாசல் திறந்தான் பாய்ப்புலி படை கொண்டு களமிசை நின்றான் பகைவனை பந்தாடி பந்தாடி வென்றான் பிரபாகரனை பின்பற்று பிறந்த உன் மண்மேல் வையடா பற்று